அப்ப ஜெகோவா பாத்தீங்களா, கூட்டம் இங்க கேள்வி இருக்கிற கூட்டம் கேட்கறதுக்கே யாருக்கும் எவ்வளவோ சொல்லாது. பயப்படுறாரு. யாருக்கு சரி சரி, ஏங்கின்னு இருக்கு? புரியுது புரியுது புரியுது. ஒரு சரி சரி, வசனத்தையே அழாதீங்க, கதறாதீங்க, கொஞ்சம் கழட்டிட்டோம். லேட்டா அழுதுக்கலாம். நான் வந்து கேள்வி கேட்டா எஸ்எஸ்கே இன்னும் சொல்றேன். தள்ளிடும்னு சொல்லுங்க பயப்படுறீங்க. சரி செந்தில் சரி, பிரதர், நீங்க சொல்லுங்க செந்தில். பயப்படுங்க. அவர் இன்னைக்கு ஃபுல்லா அழுதுட்டு இருப்பாரு, ரூமை போட்டு அழுவாரு. நீங்க சொல்லுங்க. யாவே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு உங்க ஆடியோ கிறிஸ்து கொஞ்சம் என்றும் சத்தமா இது இல்லாம இருக்கு, சவுண்டா இருக்கு, ஏன் தெரியல. சொல்லுங்க இப்போ. ஆ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் இயேசு கிறிஸ்து மூலமாயும் படைத்தார் என்று பழைய ஏற்பாட்டுல ஏன் சொல்லலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் பூரணம் அடையவில்லை. பூரணம் அடையாதவர் என்ன வேணாலும் ஆகலாம். புரியுதுங்களா? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுயாதீனத்துல இருக்கிறார். பிதாவாகிய தேவன் முன்ன அறிஞ்சிட்டாரு, அவர் தான் வந்து மரிப்பார்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் பூரணம் அடைந்த பின்புதான் அவரை பற்றின முழு வெளிப்பாடும் வெளிப்படுத்துறாரு பிதாவாகிய தேவன். அதே மாதிரி இப்ப நாம ஒவ்வொருத்தரும் அங்கங்கே பாடுகளை பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட பாடுகளை பட்டோம் என்று இப்பவே பிதாவாகிய நாங்க தேவன் கேட்ட இன்னொருத்தருக்கு கேள்வி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா, நீங்க கேட்ட கேட்ட கேள்வி கேள்வி இதுதான். என்னன்னா, உங்க பிதாவுக்கு தெரியுமா தெரியாது? உங்க பொய் பிதாவுக்கு தெரியுமா இல்ல ஹோமாக்கு போயிட்டாரா? அவ்வளவுதான் கேட்டேன். உங்க பிதா வந்து அவர் சொல்றாரு, நான் எல்லா காரியத்தையும் இல்ல செய்வேன்னு தெரியுமா சொல்றாரு. தெரியாதான்னு அந்த கேக்குறீங்களே. பிதாவுக்கு இல்ல இல்ல தெரியல, அப்ப ரோமர் 8ஆம் ஞானம் அதிகாரம் இல்லாதவரு. இல்ல இல்ல இருங்க இருங்க தெரியாது. பிதாவுக்கு இருங்க தெரியுமா? உங்க உங்க சுய கருத்து, பதில் உங்க சொல்றதுக்கு உங்கள் கதை அமைதியா கேட்கவில்லை. இருக்கீங்களா? இல்ல இல்ல பிதாவுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத அண்ணன் இருங்க. பிரதர், ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் ஷாம் இல்ல, உங்க பிரதர், சுய கருத்து, என்ன இருங்க. உங்க உங்கள் பிதாவுக்கு கதை தெரியுமா கேட்கவில்லை. தெரியாதான்னு கேக்குறீங்க? உங்கள் பிதாவுக்கு ஷாம் உங்கள் பிரதர், பிதா காப்பாற்ற உங்கள் கதை கேட்கவில்லை. ஷாம் பிரதர், நாங்கள் கேட்கிறது. செந்தில் பிரதர் கொஞ்சம் மியூட் போறீங்களா? நீங்க ஓபன் பண்ணி வச்சா எனக்கு ஒண்ணுமே கேட்கல. இல்ல, இப்ப நான் என்ன பிரதர், கேட்டேன்னா, ஷாம் பிரதர், உங்களுக்கு என்ன உங்க பிதாவுக்கு தெரியலையான்னு கேக்குறீங்க? எனக்கு புரியல. இல்ல பிரதர், இப்ப என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாடுல வந்து நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன், என்னோடு யாரும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி பிதா சொல்றாரு. அநேக இடங்களை சொல்றாரு, நான் மட்டுமே விரிச்சேன், நான் மட்டும் இருக்கேன், என்னோட யாருமே கிடையாது. சரி, ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல, குமாரன் ஒருவரை படைத்து அந்த குமாரனையா கொண்டுதான் இவர் எல்லாம் படைத்தார் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப நான் என்ன நீங்க வந்து திருவிழிய மொழிபெயர்ப்படுத்த கொடுக்க வேண்டியதானே? அந்த திருவிழியை எடுத்து படிங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்ற வசனம் ஏசாயா 44:24. அதை என்ன பண்றீங்கன்னா, நீங்க திருவிழியத்தை எடுத்து வாசிங்க. இல்ல சொல்லுங்க, நாங்க மூணு மொழியை பார்த்துட்டு நீங்க வாசிங்கிறேன், நீங்க வாசிங்க பிரதர், அது உங்களுக்கு பிரிஃபரா சொல்றேன், வாசிங்க. திருவிழியமா யாராவது எடுக்கலாம் ப்ளீஸ், நான் கொஞ்சம் இதுல இருக்கேன். அதுலயே பதில் இருக்கு. யாராவது திருவிழி எடுக்க முடியுமா? யாரும் எடுக்கலாம் பிரதர், எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஆன்லைன் போடுங்களேன் ப்ளீஸ். சன்வீன் பிரதர் ஃப்ரீயா இருந்தா போடுங்களேன். இல்ல நீங்க படிங்க பிரதர், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு தரேன். பிரதர், நீங்க எடுத்து வாசிங்கிற உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்க, நீங்க என்ன பண்ண சொன்னீங்க அப்புறம் என்னது? இல்ல நான் கொஞ்சம் வெளியில நிக்கிறேன், அதனாலதான். சொல்லு. ஏன்னா கையில இந்த ஆப்பும் இல்ல என்னடா. ஓகே சரி, அப்ப நான் எடுக்கிறேங்க. ப்ளீஸ். பாருங்க, எடுத்துட்டேன். பாருங்க, காப்பி பண்ணிட்டேன். பாருங்க, உள்ள போட்டேன். வாசிக்கிறோம் பாருங்க. கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே, அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே, யார் துணையும் இன்றி நானாக வானங்களை விரித்து மண் உலகை பரப்பினேன். இப்போ அங்க ஒருவராய் இருந்தா உங்களுக்கு புரியாதுங்க. இதுல என்ன அதாவது திருவள்ளை மொழிபெயர்ப்புல தெளிவா போட்டிருக்காங்க, நான் யாரையும் துணைக்கு வச்சுக்கல, என் கூட யாருமே கூட வச்சுக்கலங்கிறாரு யெகோவா கடவுள். ஆனா கொலைசர் 1:15, யோவான் 1:3, கொலைசர் 1:15-14 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவை கொண்டுதான் சகலத்தையும் படைத்தாருன்னு இருக்கு. ஆனா இங்க நான் யாரையும் துணைக்கெல்லாம் வச்சுக்கலாங்கிறாரு. அப்ப இயேசு யார்? இப்படி கேளுங்க, அவங்க கொஞ்சம் தெளிவா பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
நான் பேசுனது கேட்டுதுங்களா? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல இதுக்கு பதில் சொல்ல மாட்டாரா? அதுக்குதான் செந்தில் அதுக்கு- நீங்க அதை அதுக்குரிய விட்டுருங்க. அதுக்குரிய அப்புறம் பதில் தான். அதை போய் நோண்டுனீங்கன்னா ஏதாச்சும் அப்புறம் அதுக்குரிய ஏதாவது பதில் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை விட்டுருங்க. பேசலாம் பாருங்க. சரி ஓகே நீங்க பேசுங்க. அதுக்குரிய பதில் தான் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நீங்க உலகத்தை நியாயம் தீர்ப்பீங்க, நீங்க தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பீங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? மனுஷங்களை சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல? தெரியல, எங்காவது இருக்கும், படிச்சு ஞாபகம் இருக்கு, எங்கேயும் தெரியல பிரதர் எனக்கு. ஏன் அதுல என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க? ஏன்னா அவர் சொல்லல, ஆனா பவுல் சொல்றாரு. சரி, என்ன அதனால? அதே மாதிரிதான் யெகோவா சொல்லல, பின்னாளில் தங்களுடைய சீஷர்கள் மூலமாக அது வெளிப்படுத்தப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க திருப்பி மோட்டார் பைக் ஓட்டிட்டு இருக்கிறீங்க பிரதர், ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தார் என்று பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டுல சொல்லல அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இந்த பூமியில இருக்கும் போது சீஷர்களிடத்துல நீங்க உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள், தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்கிறேன். அப்படி சொன்னாரா? ஞாபகம் இல்லையா எனக்கு. அதை வெரிஃபை பண்ணி பார்க்கணும் பிரதர். நான் அப்படி சொன்னாரா சொல்லியான்ட்டு. அப்புறம் ஏன் பின்னாளில் பவுல் மூலமாக நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள், தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்கிறேன். அவர்தான் சொல்லிட்டாரு. நான் சொல்லி முடிச்சேன். அதாவது இயேசு கிறிஸ்து நீங்க எல்லாம் நியாயம் தீர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொன்னார்னா அது பிரச்சனை. இயேசு ஒண்ணுமே சொல்லலையே. அதாவது நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றத கேளுங்கிற, நான் சொல்றத கேளுங்கிற, நான் சொல்லி முடிச்ச அப்புறம் நீங்க பேசுங்க. அதாவது இயேசு கிறிஸ்து நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொன்னாரு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீர்கள் அவர் சொல்லல. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதுங்களா? நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சிருச்சுல. நான் சொல்றத கேளுங்கிறேன், நான் சொல்றது தயவுசெய்து கேளுங்கிறேன். அதாவது என்னன்னா, இப்போ நான் உங்களோட கேட்கறேன், ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஒருத்தனை நியாயம் தீர்த்துட்டாரு, நீங்க எப்படி நியாயம் தீர்ப்பீங்க அவனை? இப்ப நான் உனக்கு கேள்வி கேட்கறாமோ அதுக்கு அர்த்தமே என்ன? அதான் சொல்லுங்க, வேதமே என்ன தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறார், ரைட்டு. அவர் நியாயம் தீர்த்து தண்டனை கொடுத்தாரு. அப்ப நீங்க போய் என்ன நியாயம் தீர்ப்பீங்க? இயேசு சொன்னது தப்புப்பா, இதை நான் திருத்தி எழுதுறேன், சுப்ரீம் கோர்ட் பண்ணி திருத்தி எழுதுவீங்களா நீங்க நியாயம் தீர்த்து? அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்களே நியாயம் தீர்ப்பீங்கன்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சொல்லுங்க எனக்கு. ஏங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்லயே சொல்லி இருக்கணும்ல, நீங்களும் என் கூட என்னோட கேள்வி சொல்லுங்க. உங்களுக்கு பைபிளே தெரியல, வசனமே என்னன்னே தெரியலங்கிற நானு. இப்போ இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்த்து முடிச்சிட்டாரு அப்படின்னா இப்ப நீங்க எப்படி போய் நியாயம் தீர்ப்பீங்க? அப்ப அவர் நியாயம் தீர்க்கலன்னு அர்த்தம் அந்த இடத்துல. நம்மை கொண்டு தெரிஞ்சுக்கீங்க இல்ல, நம்மை கொண்டு நமக்கென்று நமக்காக அந்த பார்ட்டை விட்டு வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அந்த நியாய தீர்ப்பு செய்கிற அந்த முழுமையான அதிகாரத்தையும் என்ன செய்யறாரு? சபைக்கு கொடுக்கிறாருன்னு அர்த்தம். அது ஏன் இயேசு கிறிஸ்துவே சொல்லல, இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லல? அப்ப இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வல்லமையை கொடுத்து படைச்சிட்டாருன்னா இயேசு கிறிஸ்து படைச்சிட்டாருன்னு அர்த்தம் இல்ல, பிதாவாகிய தேவன் அவர் ஒருத்தர் தான் படைச்சாருன்னு அர்த்தம். ஏன்னா அவருடைய வல்லமை கொண்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். நீங்க ஏதோ ஒண்ணு வாதத்துல பேசணும்னு அப்போதைக்கு என்ன மனசு தோணுதோ தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. பைபிள் அப்படிங்கறது நாம சொந்த வல்லமையிலயோ சொந்த ஞானத்திலயோ நாம நியாயம் தீர்க்க போறது இல்ல. சொல்லிக்கிறேன், ஒரே பாயிண்ட் கேட்டு கேள்வி நான் சொல்லிடுறேன். வேதத்துல தேவன் தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமோஸ்ல தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தான் ஒரு காரியம் செய்ய முன்னும் அதை தெளிவு பண்ணாமல் சொல்ல மாட்டாராம். அப்ப பவுலுக்கு நிறைய காரியங்களை ஆவிக்குரியமான போதனையை டீச் பண்றாரு. பேதுரு சொல்றாரு, இவருக்கு இருக்க ஞானமே பெருசா இருக்கு, சில நேரம் என்னால புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அவர் பேசுறாரு அப்படின்றாரு. அப்ப யாரு கொடுக்குறா? தேவனுடைய ஆவி. அப்ப தேவன் தானே வெளிப்படுத்துறாரு. அப்ப எந்தெந்த காலகட்டத்துல எது கொடுக்கணும் கொடுக்குறாரு. அதுதான் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வரேன்.
அவசரப்படாதீங்க, ரொம்ப அவசரப்படுறீங்க. ஆனா நான் மட்டும்தான் செய்யறேன், நான் மட்டும்தான் செஞ்சேன், என்ன எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய இன்னொருத்தரை வச்சு பண்ணாருன்னா அது பொய். அவர் சொன்னதுக்கு இப்போ எதிராக சொன்னாருன்னா அது பொய், தவறு. இப்போ அதுல இப்போ வெளிப்பாடு இயேசு கிடையாது, கிறிஸ்து அது இல்ல இப்ப வெளிப்பாடு கிடையாது. இயேசு கிறிஸ்து கூட நியாய தீர்ப்பு செய்யல. பிதாவாகிய தேவன் தான் நியாய ஏசு தீர்ப்பு கிறிஸ்துவே செய்யறாரு. நியாயம் தீர்க்க மாட்டாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஏசு கிறிஸ்துவே நியாயம் நியாயம் தீர்க்கிறாரு. தீர்க்க மாட்டாரு. ஏசு கிறிஸ்துவே நியாயம் தீர்க்க மாட்டாருங்க. அவர் சொன்ன ஆமாங்க, வசனம் தான் நியாயம் பிதாவாகிய தீர்க்கும். தேவன் தான் நியாயம் தீர்க்கிறாரு எல்லாரையும். ஐயோ, இல்ல கதை இல்ல ஒரு சொல்லாதீங்க. நிமிஷம் இல்ல, ஷாம் அவர் பிரதர் சொன்ன கன்ஃபியூஸ் பண்ண வார்த்தையில வேண்டாம். நியாயம் ஷாம் தீர்க்கும். ஷாம் பிரதர் அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஷாம் பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதாவது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நான் ஏற்கனவே பேசின வசனம் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 34 வசனம் பாத்தீங்கன்னா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதாவது இயேசு கிறிஸ்து தான் நியாயம் தீர்க்க போறாருங்க எல்லாத்தையுமே. பிதாவாகி கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டுதாங்க அப்போ பிதாவாகிய தேவன் தான் நியாயம் தீர்க்க போறாரு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு. ஏங்க தயவுசெய்து சொல்றதை கேளுங்க பிரதர், நான் சொல்ற புரிஞ்சுட்டு பேசுங்க. இங்க மனுஷன் எங்க நியாயம் இருக்கிறாங்க? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நாமளும் நியாயம் இருப்போம்னு பவுல் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை நீதியா நியாயம் இருப்பான்னு இருக்கு. இப்ப நீங்களும் நானும் எங்க யாரு போறோம்னு தெரியாது விடுங்க. இப்ப மனிதர்கள் எங்க? இப்போ பவுல் சொன்னாருன்னு சொன்னீங்க, நீங்களும் நியாயம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஏன் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என்னுடைய சிங்காசனத்துல இடம் கொடுப்பேன்னு சொல்றாருல. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் எனக்கு என்னுடைய பக்கத்துல என்னுடைய சிங்காசனத்துல நான் இடம் கொடுப்பேன்னு சொல்றாருல. சிங்காசனம் எதுக்கு? நியாயம் தீர்க்கிறதுக்கு தானே. ரோமர் 14:10 வாசிங்க. ரோமர் 14:10 வாசிங்க. வாசிங்க. இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் வேறொரு மனிதனுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும். அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு கிடையாது, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டதுனால அத அப்போ தலைவலியா இருக்குது உங்களோட. ஐயோ, ரோமர் 14:10 வாசிங்கன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுதுங்க? இருக்கிறீங்களா? அவருக்கு போன் பண்ணி சரி, அவரு சொல்லி கொடுத்தது மட்டும்தான் படிக்கிறேன். சரி, அவருக்கு வர வரைக்கும் அவரு சொல்லி கொடுத்தது மட்டும்தான் படிக்கிறேன். 14க்கு பதில் வேணும். சார் என்கிட்ட பேசுறீங்களா பிரதர்? ஸ்டீஃபன் பிரதர் யாருக்கு? ஷாம் பிரதர் இருந்தாலும் சரி, யுவராஜ் பிரதர் இருந்தாலும் சரி, நீங்க 2 பேருமே கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை குறிச்சு பேசுறீங்க. யாருக்கு 2 பேரும் என்ன வேணும்? கொலோசியர் 1வது அதிகாரத்துல உங்களுக்கு என்ன தெரியணும் பிரதர்? இல்ல தெரியணும்னு இல்ல, நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்க ஷாம் பிரதர் மூலியமாக. அவங்ககிட்ட கேளுங்க, நான் ஒருவராய் நான் மட்டும்தான் வானங்களை விரித்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. அந்த வசனம் வந்து கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துதான் செய்தாரு, அதாவது கிறிஸ்துதான் எல்லாத்தையும் படைச்சாரு. யோவான் எபிரேயர் எல்லாம் கோட் பண்ணீங்கல்ல, அப்போ கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க ஷாம் பிரதர்ட்ட சொன்னீங்க, இதை கேளுங்க. அப்பதான் அவர் கேட்டா அதுக்கப்புறமா சாணுன்றதுல கொஞ்சம் சிரிச்சுட்டு அமைதியாயிட்டாங்க இல்லையா. இப்ப கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு பிரதர் பேசினார், எஸ்எஸ்கே பிரதர்னு அமைதியா இருந்தார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தானே சிருஷ்டித்தாரு. ஷாம் பிரதர் அத்தனை உங்க கேள்வி, ஏசாயால வந்து நான் மட்டும் தானே விரித்தேன்னு சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவை குமாரனை கொண்டுன்னு சொல்லி இருக்கிறதே, அப்போ குமாரன் தானே பிதான்னு சொல்லி நீங்க சொல்ல வரீங்கல்ல. அத்தனை கேள்வி ஏசியா கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல எப்படி கிறிஸ்து உருவாக்குனாரு, வானங்களை விரித்தார். அப்போ யுவராஜ் பிரதர் பிரகாரம் கிறிஸ்து தான் யாவையா இருக்கணும் ஏசியா 44, ஏன்னா அவர் மட்டும் சொல்லிட்டா அந்த திருத்துவ கடவுள்னு சொல்வார் இல்லையா. இப்ப கிறிஸ்து தான் எல்லாத்தையும் உருவாக்குனாரா இல்லையா, அதற்கு தான் நீங்க கேள்வி எழுப்புனீங்க. அதற்கு யாருக்கு கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல பதில் வேணும், நான் கொடுக்குற பதில் யாருக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன். கேள்வி அது இல்ல, என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அதாவது இப்ப நானும் அவரு வச்ச வாதம், எங்களை 2 பேரும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இயேசுதான் பிதான் நான் நம்புறது இல்ல, இயேசு யெகோவா கடவுள் நான் நம்புறேன். பட் அவரும் வந்து பிதாதான் இயேசுன்னு அவரு நம்புறாரு. நீங்க அதை போல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நாங்க எப்படி எந்த அடிப்படையில வாதம் வச்சோம் அப்படின்னா, 2 பேருக்கும் காமனா இருக்கிற இயேசு கடவுள் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நாங்க ஒன்னா வாதம் வச்சோம் இந்த இடத்துல. சரிங்களா? பிதா இயேசுவான்னு நான் அதை பத்தி பேசல. இப்போ ஏசாயா 44:24 கடவுள் சொல்றாரு, நான் ஒருவராய் யாரோட துணையும் இல்லாமல் படைப்புல நான் யாரையும் துணைக்கு வச்சுக்கலாங்கிறாரு. இது ஏசாயா 44:24
நான் படைக்கும் போது யாரையும் கூட துணைக்கி வச்சுக்கலாங்கிறார். ஆனா கொலைசேர் 1:15-16 யோவான் 1:3 அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் சகலத்தையும் படைக்கிறார்னு வசனம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பு, ஒரு கிரியேஷன் சொல்றீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கிரியேஷன் சொல்றவங்களுக்கு தான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்றவங்களுக்கு இந்த வசனம் முரண்படாது. ஏன்னா நான் ஒருவராய் அப்படின்னா இயேசுவும் கடவுள் தான், யெகோவா தான். அப்ப அங்க இன்னொரு ஆள் கிடையாது. இப்ப நான் ஒருவராய்ங்கிறது இயேசுவ கடவுள்னு நம்பக்கூடிய மக்களுக்கு அது முரண்பாடு கிடையாது. ஆனா இயேசு ஒரு படைப்பு, அவர் யெகோவா கடவுள் இல்லைன்னு சொல்ற மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஏசாயா 44:24 நான் யாரையும் துணைக்கி வச்சுக்காம நான் ஒருவராய் படைச்சேன், நான் யாரையும் துணைக்கி வச்சுக்கலன்னு சொல்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுவை துணைக்கி வச்சுக்கிட்டாங்கிறாரு. அது முரண்பாடு இல்லையா? இதுதான் கேள்வி. இப்ப பதில் சொல்லுங்க. இது முரண்பாடு இல்ல, அவர் மட்டும் தான் சிருஷ்டிக்கிறாரு. உங்களுடைய கேள்விகளை நீங்க புதிய ஏற்பாட்டுல இருந்து இப்ப அடுத்து ஃபாலோ அப் கேள்வி வைக்குவீங்க. யோவான் 1:1, எபிரேயர் 1:10 இது ரெண்டை தவிர நீங்க எந்த வசனத்துல வச்சு கேள்வி கேளுங்க. ஏன்னா யோவான் 1:1 இப்ப டிபேட்டுக்கு இருக்கு. எபிரேயர் 1:10 1:10 அடுத்த புதன்கிழமை எங்க கிளப் ஹவுஸ்ல இருக்கு. அதனால அந்த 2 வசனத்தை தவிர, ஏன்னா அந்த 2 வசனம் இயேசு கிறிஸ்து அவர் கைகளின் கிரியை அப்படின்னு அந்த 2 வசனம் எடுத்துன்னு வரையும். ஸோ அந்த 2 வசனத்தை தவிர, யோவான் 1:10 மற்றும் எபிரேயர் 1:10 தவிர எந்த வசனமா புதிய ஏற்பாட்டுல எடுங்க. ஏசாயா 44 நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன் யாவே சொல்றாரு இல்லைங்களா? அவர் ஒருவர் மட்டும்தான், அவர் ஒருவர் பிதா மட்டும்தான், அவர் மட்டும்தான் விரிச்சார், வேற யாருமே இல்லை. அடுத்த கேள்வி சொல்றது ஒன்னும் புரியல பிரதர். நான் சொல்ற கேள்வியை நீங்க நல்லா உள்வாங்கிக்கோங்க. பிரதர் உங்க கேள்வி நான் சொல்றத கேளுங்க. சொல்றேன் ஒன்னும் உங்களுக்கு புரியலங்கிற, நான் கொடுத்த பதில் உங்களுக்கு புரியல வேணும்னா நான் திருப்பி கொடுக்குறேன். புரியல பிரதர், நான் பதில் திருப்பி கொடுக்குறேன். இப்ப நீங்க இப்ப என்னோட முறை நீங்க பேசுனா குறுக்கிட்டு இல்ல, அமைதியா இருக்க நான் சொல்றேன். ஓ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, ஏசாயா 44:24 திருவள்ளுவ மொழிபெயர்ப்புல ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காங்க. அவர் யார் துணையும் இல்லாமல், அவர் யாரையும் துணைக்கு வச்சுக்கல, கூட வச்சுக்கல. அவர் ஒருவரா நியூமரிக்கல் 1, அதாவது பாத்தீங்கன்னா கூட யாருமே இல்லாம அவர் தனியாக அலோன் அவர் எல்லாத்தையும் படைச்சேன், துணைக்கு யாரையும் வச்சுக்கலன்னு தெளிவா அந்த வசனம் சொல்லியிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல கொலைசேர் 1:15-16 யோவான் 1:3 இந்த 2 இடங்கள்ல, இன்னும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த 2 இடங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் இயேசுவை கொண்டுதான் சகலத்தையும் படைச்சார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இப்போ இயேசுவ கடவுள்னு நம்பக்கூடிய நாங்கள், யெகோவா கடவுள் நம்பக்கூடிய எங்களுக்கு அது முரண்பாடு கிடையாது. ஏன்னா நான் ஒருவராய் தான் படைச்சேன், யாரையும் துணைக்கு வச்சுக்கலான்னா இயேசுவும் யெகோவா தான், அவர் தேவனுடைய வார்த்தை, தேவன் வேறல்ல, தேவனுடைய வார்த்தை வேறல்ல அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வசனம் முரண்படல. ஆனா இயேசு கிறிஸ்துவ ஒரு கிரியேஷன் நம்பக்கூடிய உங்களுக்கு அவர் வேறொருத்தர், அவர் யெகோவா கடவுள் கிடையாது. அப்போ ஏசாயா 44:24 நான் யாரையும் துணைக்கி வச்சுக்கலான்னு கடவுள் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பு அப்படின்னா அப்ப அவரை துணைக்கி வச்சுக்கிட்டாருன்னு ஆயிடும் இல்லையா? அது முரண்பாடு இல்லையாங்கிறது கேள்வி. நீங்க இந்த கேள்வியை மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க. நீங்க அது டிபேட்ல இருக்கு, அந்த வசனம் அங்க இருக்கு, அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை, அதை விட்டுருங்க. இப்ப நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஏசாயா 44:24 கொலைசேர் 1:15-16 யோவான் 1:3 உங்களுடைய நம்பிக்கையின்படி நேரடி முரண்படுகிறதுங்கிறதான் கேள்வி. இதுக்கு நீங்க அட்ரஸ் இல்ல. என்னுடைய பதில் முரண்படல. மீண்டும் நான் சொல்றேன், என்னுடைய பதில் ஏசாயா 44 அவர் ஒருவராய் வானங்களை விரித்தார், அவர் யாரை வைத்தும் வானங்களை விரிக்கல. இதுதான் என்னுடைய பதில். அவர் ஒருவர்னு சொல்லும் போது அவர் பிதா மட்டும்தான், அவர் மட்டும்தான் வானங்களை விரித்தார், அவர் யாரை கொண்டும் வானங்களை விரிக்கல. அதாவது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், அது கேள்வி பதில் சொல்லுங்க, அது தப்புங்க அப்படின்ட்டீங்க. இதுதான் பதிலா? நான் அப்படிதான் கொடுத்தேனே. நீங்க என்ன கொடுத்தீங்க? ஐயோ என்ன சொல்லி இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இல்ல யுவராஜ் பிரதர் நான் என்ன, நீங்க என்ன கேக்குறீங்கன்னா உங்களுக்கு முரண். நான் தான் சொல்றேன்னு எனக்கு முரண் இல்ல. ஏன் முரண் இல்லைன்னு சொல்றேன்னா, ஏசாயா 44 யாவே மட்டும் தான் விரித்தாரு, குமாரனை கொண்டு விரிக்கல வானத்தை. அதுதான் சொல்லின்னு இருக்கிறேன். குமாரனை கொண்டு வானத்தை விரிக்கல. போதுமா? இன்னும் தெளிவா சொல்லணுமா? அவர் மட்டும்தான் வானங்களை உருவாக்கி விரித்தார், குமாரனை கொண்டு வானங்களை விரிக்கல. அடுத்து இப்ப சொல்லுங்க, உங்களோட ஃபாலோ அப் கேள்வி கேளுங்க. ஒரு ஃபாலோ அப் இல்ல பிரதர், என்னோட கேள்விக்கு வசன ரீதியா சொல்லுங்க. எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டாபிக் நம்ம இப்ப பேச வேணாம், நம்ம நான் உங்களுக்கு இப்ப பதில் கொடுக்குறேன். கொலோசியர் 1:16 யாருன்னா ஒருத்தவங்க வாசிங்க. இயேசு கிறிஸ்து எதை உருவாக்குனார்? இருங்க பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க. நிஷான் பிரதர், நீங்க இந்த வசனம், நான் தான் உங்களை மியூட் போட்டு யுவராஜ் பிரதர், இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. கொலோசியர் 1:16-17 இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவை கொண்டு எத்த உருவாக்குனார் பிதான் இந்த வசனம் சொல்லுது. வாசிங்க.
பிரதர் 14. சகலத்தையும் தான் பிரதர், இருங்க காணப்படுகிறவை பிரதர், காணப்படாதவைகள். பிரதர் இருங்க பிரதர், பரலோகத்தில் கொஞ்சம் வசனத்தை வாசி. உள்ளவைகளையும் ஆ, பூலோகத்தில் ஆ. உள்ளவைகளையும் அப்போ பரலோகத்தில் இருக்கின்றவை உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகள் மட்டும்தான். பரலோகத்தையும் பூமியும் உருவாக்குனது பிதாவாகிய தேவன். அந்த பரலோகத்தில் உள்ளவைகள் காணப்படாதவையும் பூமியில் இருங்க காணப்படுவதையும் இருங்க எதுக்கு பிரதர், ஒரு சொல்றாங்க? நிமிஷம் இருங்க அது சொல்லு. இருங்க. அதுவும் நான் சொல்ல வர அதிகாரம், துரைத்தனம், அந்த வசனமே சொல்லுது அதிகாரங்கள், துரைத்தனம் இன்னும் காணப்படல. ஏன்னா இனி வரப்போற உலகத்துல அதெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அது எல்லாமே கிறிஸ்துவை கொண்டு கிறிஸ்துக்காக தான் உருவாக்குனாரு. வானத்தன் பிரதர் பேசல, வானத்தில் சரி பிரதர் சரி, இருங்க எனக்கு பிரதர், பேச அந்த விடுங்க பேச விடுங்க பிரதர், பேச பேசுங்க. விடுங்க பேசுங்க நான் வசனம் பிரதர், பேச எடுத்துக்கிட்டோமான்னு விடுங்க கேட்டேன். பிரதர். வசனம் இருங்க இருங்க, எடுத்துக்கிட்டோமான்னு நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் நான் முதல்ல இந்த கொலோசியர் 1:16 விளக்கிறேன். நான் மியூட்ல போறேன், நீங்க பேசுங்க. மீண்டும் கொலோசியர் 1:16 வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் தான் பேசுது. வானத்தையும் பூமின்னு சொல்ல. யோவான் 1 நீங்க எடுத்து வச்சீங்கன்னா நான் இப்ப பேச மாட்டேன். மத்தபடி எபிரேயர் 1:9 கூட சொன்ன நினைக்கிறேன். மத்தபடி சரி, இந்த அது வசனத்துக்கு யோவான் தலைப்பு 1:3 நான் பேசுறதுக்கு வாசிச்சிருங்க. ரெடி. இல்ல பிரதர், யோவான் 1:3 சொல்லிருங்க. ஓ, கொலேசியர் 1:16 நான் சொன்னீங்க அதுக்கு இல்லையா? இப்ப யோவான் பதில் சொல்ல 1:3 மாட்டேன். சொல்லிருங்க. அதுக்கு அப்ப நான் ஏங்க பதில் சொல்ல ரெண்டு மாட்டேன். ஒண்ணுதாங்க. இல்ல இல்ல பிரதர், சொல்ல ஒரு மாட்டேன். வசனங்கிறது இல்ல அது ஒரு நீங்க பதில் வசனங்கிறது. சொல்லுங்க. கொலோசியர் நான் சொல்றேன் 1:16 தான் நான் பதில். இருங்க நான் அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா நிஷாந்தன் பிரதர், அடுத்த இருங்க என்னோட கேள்வி நான் முடிச்சிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா வசன வேதத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். அதாவது கடவுள் எதையெல்லாம் படைச்சார் அப்படின்னா இங்க சொல்லியிருக்கு, இன்னொரு இடத்துல இன்னொரு டீட்டெயில்டா சொல்லியிருக்கு. இப்போ நீங்க யோவான் 1:3 இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 1:3 ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்க. பாருங்களேன். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. இதுக்குதான் இந்த வசனம். அதாவது நீங்க எதெல்லாம் படைப்புன்னு சொல்றீங்களோ அது எல்லாமே இயேசு தான் படைச்சார். அது irrelevant. அதாவது நீங்க வானமா பூமியா அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த படைப்புன்னு சொன்னீங்கன்னாவே அது இயேசு தான் படைச்சார் அப்படின்னு இந்த வசனம் தெளிவா சொல்லிடுச்சு. நான் திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. நீங்க படைப்புன்னு எதை சொன்னாலும் அது இயேசுனால மட்டும்தான் படைக்கப்பட்டது. இதை விட என்ன தெளிவா வேணும் உங்களுக்கு? அப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? சொல்லி முடிச்சார பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். அவர் என்ன பண்றாரு இப்படி பண்ண? அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு அப்புறம் அதாவது வேதத்தை வளைக்கிறது போய் சொல்றதுதான் சொல்ல முடியும். அப்போ அவர் என்ன சொல்றாரு? பரலோகத்தை இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பரலோகத்தை அவர் படைக்கலையா? அது இயேசு பரலோகத்தை படைக்கலையா? பரலோகத்தை உள்ளதை மட்டும் தான் படைச்சாருன்னு இவர் வாய்பூசம் போய் சொல்றாரு. ஆனா வசனம் என்ன சொல்றது? நான் வசனத்தை பிரதர் படிக்க சொல்லி முடிச்சிடுறேங்க. நிஷான் பிரதர், நீங்க வசனத்துல அதுதான் சொல்லுது. பவுல் தான் சொல்றாரு. இவர் பவுல போய் இருக்கிறாரு. நீங்க என்ன போய் சொல்றேன்னு சொன்ன தொட்டு நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நான் நிச்சயமா கோவப்படல. நான் சொல்லி சொல்லணும். நீங்க என்ன பொய்க்காரன்னு சொல்றதுனால பவுலே நீங்க பொய்க்காரன்னு சொல்லிருக்கீங்க. அந்த வசனத்தை கொடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதியிருக்காரு. நான் சொல்றது கேளுங்க. நான் அதை தப்புன்னு சொல்லவே இல்லை. அதாவது சத்தியம் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும். நீங்க ஒரு வசனத்தை உறுதி வச்சுக்கிட்டு இவ்வளவுதானே பேசக்கூடாதுன்னு சொல்றேன். பவுல் பொய்காரன்னு சொல்லல. பவுல் சொல்றது கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. யோவானும் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா வசனத்தை எல்லாத்தையும் படிச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர இன்டர்வியூ மாதிரி ஒரு வசனத்தை உருவிக்கிட்டு இதுல இருக்கதான் சத்தியம்னு பேசக்கூடாதுங்க. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, நான் சொல்றதை கேளுங்க பிரதர். யோவான் 1:3 தெளிவா சொல்லப்பட்டாச்சு. கிரியேஷன் நீங்க எதை சொன்னாலும் சரி அது இயேசுனாலதான் படைக்கப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோகமும் கிரியேஷன் அப்படின்னா அது இயேசுவால தான் படைக்கப்பட்டது அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வசனம் கொடுக்குது. அப்ப நீங்க அப்போ எல்லா வசனம் சேர்த்து வச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர ஒரு வசனத்தை எப்படி சொல்லியிருக்குன்னு நீங்க அந்த முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க வேதத்தை அபத்தம் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க தப்ப பண்ணாதீங்க நான் சொல்றேன். சரி, நான் அதுக்குதான் நான் என்ன சொன்னேன்னா, இது ஒரு டிபேட்ல இருக்கு. ரெண்டாவது இது எங்களுக்கு அடுத்தடுத்த கிளப் ஹவுஸ்லயும் பேச்சா இருக்கு. நம்ம அந்த இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இத பேசினோம்னா இன்னும் மிகச்சரியா இருக்கும்னு நான் பாக்குறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது நீங்க கிளப் ஹவுஸ்ல பேசுங்க, எங்க வேணாலும் பேசுங்க. இப்ப கேள்வி கேட்டதுனால ஆன்சர் பண்றோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட வந்த கேள்வி ஓகே, நான் சொன்னது என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க டிபேட்ல பேசுங்க, பேசாம விடுங்க, அதை பத்தி எனக்கு இஷ்யூ இல்ல. அதான் பிரதர் ஸ்டீவன் பிரதர், நம்ம பேசினா எல்லாத்தையும் உடைச்சு பேசணும். அப்போ இப்ப நம்ம பேசணும்னு சொன்னா நம்ம எதையுமே உடைக்க முடியாது. அதனால நாம இதை இப்ப பேச வேண்டாம். இப்பயும் பேச முடியாது, எப்பயும் பேச முடியாது. ஏசாயால வசனத்தை தப்பா கொடுத்து பிதா சாவறாருன்னு சொல்லி வாய்ப்பு நீங்க எஸ்கலேட் பண்றீங்க. நான் சொல்றது கேளுங்க, தயவு செய்து நீங்க எஸ்கலேட் பண்ணாதீங்க.
நீங்க ஏன் அதை இது சொல்றீங்க? விடுங்க, அவங்க வேணா பேசுறாங்க, பேசிட்டு போறாங்க, விடுங்க. நீங்க ஏன் அதை எஸ்கலேட் பண்றீங்க? அது போய் எஸ்கலேட் பண்ற மாதிரி, ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறீங்க. இவர் ட்ரிகர் பண்றதுதான் இவரோட வேலையா இருக்குது. வந்ததுல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்காரு. சாத்தான் ஒரு ஏன் பதில் சொல்ல முடியாம பொய்யே சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அணையிற நான் சொல்றது ஒருவேளை இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். ஒருவேளை அவர் அப்படித்தான் பேசுறாருன்னு வைங்க. இப்ப நீங்க சத்தியத்தை பேச நீங்க நம்புறீங்கல்ல, அப்ப தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? பரிசுத்தாவி ஒருத்தருக்குள்ள இருந்து எப்படி பேசணும்? அப்படிதான் பேசுங்க. அப்படி யோசிங்க. நானே தப்பு பண்ணிருக்கேன் இல்லன்னு சொல்லல. பட் நம்ம அது நீதிமான் விழுந்தாலும் எந்திரிப்பான்னு வசனம் இருக்கு. நம்ம எந்திரிச்சுக்கோன்னு சொல்றேன் நான். விடுங்க. நாங்க எந்த கெட்ட பேச்சுல திட்டல பிரதர். நிறைய பேர் அப்படி பேசி ரெக்கார்டிங்ல மாட்டி இருக்காங்க. நாங்க அப்படி எல்லாம் பேசல. நாங்க மரியாதையா தான் பேசணும். பேச மாட்டேன்னு சொன்னா பொய்யன்னு வேதம் சொல்லுது. இல்ல ஸ்டீஃபன் பிரதர், நான் வந்து நல்லவன் நான் அப்படின்னு சொன்னா நான் பொய்யன்னு வேதமே சொல்லுது. நான் நல்லவன்லாம் கிடையாது, நல்லவனாக முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். எல்லாரும் அப்படித்தானே? கரெக்ட். எல்லாருமே அப்படிதான். அதாவது தவறு செய்யாதவன் நான் இருந்தா நான் பொய்யனா இருப்பேன்னு பவுலே சொல்றாருல, பேதுரு அப்படித்தானே சொல்றாரு. இவர் என்ன செய்யறாருன்னா நம்மள ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப மட்டமான வார்த்தைகளால ட்ரிகர் பண்றாரு. அதுதான் இவரோட வேலையே. நான் சொல்றது இங்க பாருங்க, அவர்கிட்ட சொல்றத உங்களுக்கு சொல்றேன் பிரதர். அவர்கிட்ட உங்களுக்கு சொல்றேன், நீங்களாவது விடுங்க, இல்ல அவராது கம்முன்னு கிட்டும். ஆளாளுக்கு பேசினா ட்ரிகர் தான். இப்ப பேசுறது இப்ப பாருங்க, உங்க கூட பேசும்போதும் அவர் வந்து மூக்க நுழைக்கிறாரு, மத்தவங்க கூட பேசும்போதும் இவர் வந்து மூக்க நுழைக்கிறாரு. இவரோட வேலை. இதனாலதான் இவர் இதுல நான் சேர்க்கறது இல்ல. யாரும் சேர்க்க பண்ணாலும் உடனே தூக்குங்கன்னு சொல்றது இதுதான் காரணம். நிஷான் பிரதர், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஃபுல்லா இருந்தீங்களா பிரதர்? இல்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்களா? நானு எப்போ இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறமா? ஆமா பிரதர். ஆமா, நான் வந்துட்டேன், உடனே வந்துட்டேன் பிரதர். ஓ சரி. ரிச்சர்ட் பிரதர்கிட்ட கொஞ்சம் ரெக்கார்டிங் வாங்குங்க பிரதர். யாரோ ஒருத்தவங்க வந்து யாவே செத்துருவாருன்னு வாயில சொன்னாருன்னு சாதிச்சாங்க. வசனத்துல அப்படி இல்ல. அந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் வாங்குங்க பிரதர். சரி. அதே நேரம் பிரதர் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இப்போ அந்த கொலைசேர் வசனத்துக்கு வந்து நீங்க விளக்க சொல்ல போறது இல்லையா? நான் ஒண்ணு சொல்லிடுறேன் பிரதர். நான் இடையில வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு எனக்கு, அதனாலதான் பேச முடியல. அதே நேரம் இங்க யோவான் 1:3 இருக்கிற இது வந்துட்டு அவராலே அல்லாமல் உண்டாயினன்னு இருக்குல்ல, அது சிருஷ்டிக்கப்பட்டதாக இல்லை. ஏன்னா அந்த மூல மொழியில இருக்கிற வார்த்தை சிருஷ்டிப்பை குறித்து பேசவில்லை. அதையும் கொஞ்சம் நாம தெளிவா இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும். வேற எதை பத்தி பிரதர் பேசுது? உண்டாயிருக்கு அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ நான் வானத்திலிருந்து உண்டானவன் அவர் சொல்றாரு. அதை எப்படி எடுத்துக்குவீங்க? சொல்லுங்க. அங்கேயும் அதே வார்த்தை தான் இருக்கு. இங்க யோவான் 1:3 என்ன இருக்கோ அதே வார்த்தை தான், நான் வானத்திலிருந்து உண்டானவன் அப்படின்னு சொல்றாருல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. படைத்தல்ங்கிறது வந்து வேற வார்த்தை மூலமொழியில இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்த தேவன் தான் சிருஷ்டித்திருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக வந்ததுன்னு தான் அந்த யோவான்ல வந்து 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல இருக்கு. உண்டானதுங்கிறது வேற, சிருஷ்டிக்கப்பட்டதுங்கிறது வேற. சிருஷ்டிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால இந்த வசனத்தை நீங்க ஆதாரமாக எடுக்க வேண்டாங்கிறத சொல்றேன். ஏன்னா நேரடியான வசனமே இருக்கு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்த தேவன். வந்து படைப்பு பத்தி பேசுறேன்னு சொல்ல வரீங்களா? படைப்புங்கிற வார்த்தையே இல்ல அதுல. ஓஹோ, எனக்கு புதுசா இருக்குது. எனக்கு தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஒரு புது தியாலஜி. என்ன படிக்கிறேன் பிரதர். அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு 3 வசனத்துல தேவன் ஆவியில மனிதனை உண்டாக்கும் போது ஆண் பெண் மாசி. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ யோவான் 1:3 வந்து சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்ற இந்த வசனம் என்றும் அப்படின்னு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? என்னங்க? இப்ப அவரை கொண்டும் அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப கொஞ்சம் இருங்க பிரதர். இப்படியே நான் சமாளிக்க முடியல, நீங்க வேறையா? எபிரேயர் 11:3 எடுத்துக்கிறேன் பிரதர். நான் வாசிக்கிறேன் பாருங்க. சொல்லி முடிக்கிறேங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எபிரேயர் 11:3 நான் வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும்
இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு எபிரேயர்கள் நிருபத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆதியாகமம் 1:3 கடவுள் எப்படி படைச்சார்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்றது. இந்த எபிரேயர் வசனம் என்ன சொல்லுது? நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. இங்க என்ன சொல்றாங்க? இயேசுவை பத்தி எபிரேயர் புத்தகத்துல இயேசுவை பத்தி சொல்லவே இல்லை. இப்ப கொலைசியர் 1:15-16 யோவான் 1:3 இயேசுவை கொண்டு படைத்தான்னு இருக்கு. ஆனா அதே புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் புத்தகத்துல இயேசு சொல்லல, அவருடைய வார்த்தையினாலதான் படைக்கப்பட்டதுன்னு இருக்கு. அப்போ ஆதியாகமம் 1:3 எப்படி படைச்சாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. வெளிச்சத்தை எப்படி படைக்கிறாரு? ஒரு வார்த்தை சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னோடனே வெளிச்சம் வந்துருச்சு. அப்போ எபிரேயர் சொல்றதை கேளுங்களா பிரதர், அப்புறம் தான் பேசுங்களேன். எனக்கு கொண்ட வழி எடுத்துச்சு, சீரியஸா சொல்றேன். எபிரேயர் 11வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களை படைத்தாருன்னு இன்னொரு வசனம் இருக்கு. இயேசு யாருங்கிறது யோவான் 1:1 தெளிவா சொல்லுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்கு வாசமா இருந்ததுன்னு யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு யாருன்னா தேவனுடைய லிட்டரலான வார்த்தை. அப்புறம் அப்ப தேவனிடத்துல வார்த்தை இல்லையா? எபிரேயர் 11:3 படைத்தல்ங்கிற அந்த சிருஷ்டித்தல்ங்கிற வார்த்தை இல்ல பிரதர், உண்டாக்குதல்ங்கிற வார்த்தை. வார்த்தை உங்களுக்கு உடனே இயேசு கிறிஸ்தான் வரும். நான் தானே சொல்றாரு. அப்ப நீங்க பேசுங்க, நான் தூங்குற மணி 11:30 ஆயிடுச்சுங்க. எனக்கு காலையில 7:30 எந்திரிக்கணும். அப்படியே ஒரு சொல்லணும். ஏதோ வந்து ப்ரோவோக் பண்றாங்க அப்படின்னு ஒரு கதை சொன்னாரு. அவருடைய வார்த்தைகள்லாம் எந்த அளவுக்கு மத்தவங்களை வந்து நக்கல் நையாண்டி ப்ரோவோக் பண்றது அப்படின்றத அவருமே சாம்பிரதாய. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் பிரதர். ஒன்னே அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலையும் படைப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் அதிகாரத்திலையும் படைப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்குது. முதல் அதிகாரத்துல சொல்லப்பட்ட படைப்பு வந்து எபிரேய மொழி பிரகாரம், அதாவது ஆலேஃப் டவ் எல்லாமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதலாம் அதிகாரத்துல சொல்லப்படுறது வந்து எக்ஸ் நிகிலோ அப்படின்வாங்க. எக்ஸ் நிகிலோனா ஒன்றும் இல்லாமையிலிருந்து படைப்பது. 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது மண்ணினாலே சகல ஜீவன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மனுஷனையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் சொல்லப்படுது இல்லையா? அது வந்து எக்ஸ் மெட்டீரியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் எபிரேயத்துல. அதாவது இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் நான் சொல்றேன். எக்ஸ் நிகிலோன்றது முதலாவது அதிகாரம். 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா எக்ஸ் மெட்டீரியா, அதாவது கர்த்தர் உண்டாக்கின பொருட்களை வைத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்டாக்கப்பட்ட இதை வைத்து அவர் வந்து இன்றைக்கு மனுஷன் தயாரிக்கிறது கூட எக்ஸ் மெட்டீரியான்ற கணக்குல தான் வரும். ஏன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்து வைத்துட்டாரு, அதுல இருந்து மனுஷன் தயாரிக்கும். அப்ப 2வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மெட்டீரியா. அப்பதான் மனுஷனுக்கு வந்து அந்த தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு, எல்லாமே பண்றாரு. அதான் பிரதர். அதுதான் இப்போ இவரு நோவா பிரதர் கூட அழகா அந்த இதை சொல்லிட்டு இருந்தார். கர்த்தர் தன்னுடைய விசுவாசத்தினாலதான் எல்லாவற்றுமே உண்டாக்குனாருன்றத அழகா சொன்னாரு. ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலமும் வார்த்தையினால உண்டாக்கப்பட்டதுன்னு. அதாவது சிருஷ்டிப்புல கிறிஸ்துவுடைய பங்கு பாத்தீங்கன்னா இருக்கு. கிறிஸ்துவும் தேவனா இருக்காரு, தேவனோடு இருக்கிறாரு. அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்து அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. சகலமும் போது அங்க குமாரன் வந்து எக்ஸப்ட் ஆகுறாரு, அவர் வந்து செப்பரேட்டா பிரிக்கப்படுறாரு. அப்படின்னா அவரு நான் ஒருவராய் வானங்களை விரித்துன்ற கணக்குல குமாரனும் சேர்ந்துதான் இருக்கிறார், ஆவியானவரும் சேர்ந்துதான் இருக்கிறார். ஆனால்தான் நான் ஏசாயா 40வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு சொல்லுங்க பாஸ்கர். 3 வசனத்துல நமக்கு தெளிவா வெளிப்படுத்துறாரு யாரு சிருஷ்டிகர்னு சொல்லி. தேவன் மனுஷன் உண்டாக்கும் போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தான்னு சொல்லி 3 வசனத்துல சொல்றாரு. இப்ப இவரே சிருஷ்டிச்சிருந்தது. இவர் எதுக்கு இந்த
மறைச்சு இல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐயா, இப்போ பவுல் ஒரு இதுல எபிரேயர் நிருபத்துல எழுதும்போது என்ன எழுதுவார்னா, அதாவது ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா மெல்கிசேதேக்குக்கு வந்து தசம பாகம் செலுத்துவாரு. ஆனால் அவன் அறையில் லேவியும் இருந்ததால் அவனும் செலுத்தினான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலான்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, அறைனா உங்களுக்குள்ள இருக்கிற வித்து வந்து எதிர்கால வித்தையே வேதம் வந்து விசுவாச கண்கள்ல பார்த்து அப்படி எழுதப்படுது. அததான் வந்து அப்ப வந்து இவரு கிடையாது, யாரு கிடையாதுன்னா லேவி கிடையாது. ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபு, யாக்கோபுடைய 12 குமார்ல ஒருத்தர் தான் லேவி. அது கூட வந்து எகிப்துக்கு சிறைப்பட்டு போனதுக்கு அப்புறம் தான் தேவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேவி கோத்திரத்தை ஆசாரிய கோத்திரமா அதுக்கப்புறம் அவங்க புறப்பட்டு போகும்போது தேர்ந்தெடுக்கிறார். ஆனா முன்னக்கூட்டியே வேதம் எல்லாவற்றையும் முன்னறிகிறது அப்படின்றத வந்து எபிரேயர்ல வந்து இவரு நம்ம பவுல் வந்து கரெக்டா எழுதுறாரு. அதாவது ஆபிரகாமுடைய அறையில் இருந்தவினா அவருக்குள்ளாக இந்த வித்துக்குள்ள இருந்த இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ் நெகிலோன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆதாமுக்குள்ள இருந்த ஏவால தான் வந்து கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த விலா எலும்பு எடுத்து ஆண்டவர் அதை சிருஷ்டிக்கிறது எக்ஸ் மெட்டீரி. சொல்றாரா பிரதர் கேக்குதா பிரதர்? God is good. God is always good பிரதர். இல்ல கேக்கலங்கய்யா, யாரோ மியூட் பண்ணிருக்காங்க, தெரியாம பேசிட்டு. இல்ல நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குது சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆண்ட்ரூ பிரதர்? அங்கய்யா இயேசு கிறிஸ்து 3 வசனத்துல நான் சிருஷ்டிக்க என் தேவன் தான் வந்து ஆதியில வந்து மனுஷனை உண்டாக்கும் போது ஆண் பெண்ணுமாக சிருஷ்டித்தான்னு சொல்லி நேரடி வசனமாக 3 வசனம் மேற்கோள் காமிச்சிருக்கிறாரு. அந்த மனிதனா இருக்காரு இல்லையா, தான் தான் சிருஷ்டி டைரக்டா சொன்னா ரட்சிப்பின் திட்டமே நடக்காது. அப்படி நீங்க சொல்லக்கூடாது. அப்படி பதிலளிக்க மாட்டாரு. பொய் சொல்றதுக்கு தேவன் வந்து மனு புத்திரனால. பாஸ்கர் பிரதர் இல்ல பிரதர், பொய் சொல்லல. இருங்க God is always good பிரதர். நான் பேசுறேன், நான் பதில் சொல்றேன். என்ன சொன்னாருங்க? சொல்லுங்க பிரதர், என்ன சொன்னாரு கடவுள்? தேவன் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கும் போது அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்னு சிருஷ்டித்தார்னு சொன்னாரு. ரெண்டாவது வேற என்ன சொன்னாருன்னா, இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் தான் அனுப்பிச்சாருன்னு இருக்கு. நான் அனுப்பிச்சுதான், அதாவது தேவன் அனுப்பிதான் இயேசு வந்தாருன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட் தானுங்க? சரி. அதாவது நீங்க சொல்ற ஒரு வசனம் மட்டும் இல்ல பிரதர், பல இடங்கள்ல இயேசு என்ன சொல்றாரு, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன்கிறாரு. சரி. எனக்கே ஒரு கடவுள் இருக்காருங்கிறாரு. சரி. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பாக்குறதுதான் உங்களுடைய நம்பிக்கைக்கும் எங்களோட நம்பிக்கைக்குள்ள வித்தியாசமே. அது என்ன நம்பிக்கை? நேரடியா சொல்லிட்டாரு. நமக்கு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட அது அர்த்தம் சொல்லிடும். இருங்க ஒரு நிமிஷம். அதுதான் இப்ப நீங்க பிலிப்பியரை வாசிங்க. இப்போ இந்த என்ன பிரச்சனை இருக்குங்கிறது இப்போ நீங்க ஒரு பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. இப்ப பிலிப்பியர் 2வது அதிகாரம் நீங்க சொல்றது கேளுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்கள, நீங்களே சொல்லுங்க என்ன பிரச்சனை. என்ன எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 6 இருங்க வரேன் ஒரு நிமிஷம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7 வசனம். பிலிப்பியர் 2:6-7. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் செய்யலாம். இதை வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க?
சரி, பொறுமையா கேளுங்க. நான் 2 விஷயம் சொல்ல வரேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் அடிமையின் ரூபத்துல வந்தாரு, அடிமையின் ரூபம் எடுத்தாருன்னு வசனம் இருக்கு. நல்லா கவனிங்க. ஆமா தேவனால் படைக்கப்பட்ட எல்லாமே தேவனுக்கு அடிமை. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஆனா இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இப்பதான் அடிமையின் ரூபத்துக்கு வந்தாருன்னு இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா கேளுங்க. நான் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அடிமையா இல்லைன்னு அர்த்தம். சொல்றத கேளுங்க முதல்ல. அப்புறம் கேட்டு அப்புறம் பேசுங்க. உங்க டேர்ன் வரும்போது நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அடிமையின் ரூபம் எடுத்தனா என்ன அர்த்தம்? அவர் இதுக்கு முன்னாடி அடிமையா இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு அடிமையா இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தேவனால படைக்கப்படலன்னு அர்த்தம். அப்போ தேவனுக்கு அடிமை இல்லாத ஒரு நிலை எது? தேவன்கிற நிலை மட்டும்தான். அப்போ ஏங்க நான் சொல்லி முடிச்சா அப்ப நீங்க பேசுங்கிற இடையில குறுக்கிடாதீங்கன்னு சொல்றீங்க. இடையில குறுக்கிட்டீங்கன்னா கம்மி போயிருவேன். வீட்டுல வந்து எட்டிட்டு பாக்குறாங்க, நடுராஜ் அப்படி கத்திட்டு இருந்தே அப்படின்னு. ஒரு நிமிஷம் கேளுங்க, இருங்க, சொல்றத கேளுங்க, பொறுமையா கேளுங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இந்த குழப்பம்லாம் வந்துடக்கூடாதுன்னு தான் யோவானு, பிலிப்பு இவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. எது இந்த வசனம் எழுதி வச்சிருக்காங்க? அவர் கடவுளுக்கு சமமா இருக்கிற நிலைமையில இருந்து அடிமை இல்லாத நிலைமை. கடவுளுக்கு அடிமை இல்லாத நிலைமைன்னு என்ன? அவர் கடவுளா இருந்தவர் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயல் ஆனார். இவர் அடிமையின் ரூபத்துக்குள்ள வந்ததுனால எரேமியால ஒரு வசனம் இருக்கு. அதாவது கடவுள் ஒரு சட்டம் வச்சிருக்காரு. என்ன சட்டம் தெரியுமா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், காட் ஆஃப் த ஃபிளஷ் அப்படின்னு சொல்லப்படுது. பிளஷ்ல, அதாவது மாம்சத்துல யாரு வந்தாலும் அவர்களுக்கு மேல ஒரு கடவுள் இருக்காரு, அவருக்கு கட்டுப்பட்டுதான் இவர் இருக்கணுங்கிறது கடவுளுடைய சட்டம். அப்போ மனித ரூபத்துல வந்த இயேசு கிறிஸ்து கடவுளுடைய பொசிஷன் அவர் எடுத்துக்கல. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, 2வது மனிதனா நின்னு சொல்றாரு, கடவுளை நீங்க படைச்சீங்க, நீங்க அனுப்புனீங்க. ஏன்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். எது? காட் ஆஃப் த ஃபிளஷ்ன்னு சொல்லப்பட்டிருந்தது இல்லைங்களா? மாம்சத்துல யாரு வந்தாலும் அவர்களுக்கு கடவுள் இருக்கணும். அதைத்தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே கடவுளா இருந்தவர் தன்னை தாழ்த்தி இங்க வந்துட்டார், எங்க வேறொரு இடத்துக்கு வந்துட்டார். அதனால அவர் அப்படி பேசுறாருன்னு வசனம் சொல்லுது. நீங்க இந்த வசனத்துல காத்துல விட்டுறீங்க, மத்த வசனத்தை எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா இயேசு படைக்கப்பட்டான்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்ன பண்றது? வேதத்துல இருக்கிற எல்லா வசனத்தையும் எடுத்து எல்லா வசனத்தையும் கோர்வையா ஒன்னோட ஒண்ணு நீங்க அதை சம்மந்தப்படுத்தி புரிஞ்சுக்கிட்டு தான் வேதத்தினுடைய கருப்பொருள் எடுத்துக்கணுமே தவிர, உங்களுக்கு சௌரியமா இருக்கிற 4 வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வியாக்கணம் பண்ணீங்கன்னா தவறாதான் போகுது. என்னுடைய கருத்து இப்ப நீங்க பேசுங்க. நான் பேசுறது கேட்டுச்சுங்களா? பிரதர் யாராவது சொல்லுங்க. கேட்டுச்சு பிரதர், கேட்டுச்சு. கேட்டாலும் அவங்களுக்கு புரியாது பிரதர். பிரதர் பேசுங்க பிரதர், கை தூக்கிறீங்க. கேட்டுச்சுங்க பிரதர், கேட்டுச்சு. அதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேட்டுச்சு. யுவராஜ் பிரதர், ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் பிரதர். சரி யுவராஜ் பிரதர், நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, படைக்கப்பட்டது எல்லாமே தேவனுக்கு அடிமை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமாவா இல்லையா பிரதர்? ஆமா. தேங்க்யூ பிரதர். இயேசு கிறிஸ்து அடிமை ஆயிட்டார் பூமியிலனா அவர் படைக்கப்பட்டார், நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதான் பிரதர், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார்னு இருக்குல்ல. அப்ப அவர் படைக்கப்பட்டார்னு ஏத்துக்கிறீங்களா? பூமியில அடிமை ஆயிட்டாரு. ஆமா, இயேசு கிறிஸ்துவோட சரீரம் படைக்கப்பட்டதுதான். சங்கீத புத்தகங்கள் எபிரேயர்ல எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணுங்கன்னு வசனம் இருக்கு. அப்போ கிறிஸ்து வந்து இப்போ அதுல இன்னொரு கேள்வி வந்துடும். அப்போ கிறிஸ்துவோடைய சரீரம் தான் படைக்கப்பட்டதுன்னா அவர் அதுக்குள்ள சரீரத்துக்குள்ள வந்து புகுந்தாரா இல்ல அவரே சரீரமா மாறினாரா? ஏன்னா நீங்க வார்த்தை நான் சொல்றேன். நான் முடிச்சிடுறேன். யோவான் 1:1 நீங்க வந்து இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையா மாறினார். அப்ப அந்த வார்த்தை மாம்சமானது. மாம்சம்னா உருவாக்கப்படணும், படைக்கப்படணும். அப்போ அந்த மாம்சமாகிய வார்த்தை பூமியில் படைக்கப்பட்டது. அதனாலதான் அது அடிமையாயிடுச்சு. ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அடிமையானது யாவும் தேவன் படைக்கப்பட்டிருக்கணும். அப்போ கிறிஸ்து அடிமைனா அப்ப அவரும் பூமியில் படைக்கப்பட்டார் தானே? பேசுங்க. சரி பிரதர், இப்ப நான் ஒரு வசனத்தை எடுத்துக்கிறேன். யோவான்ல, அதாவது நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா, தேவனால படைக்கப்பட்டதெல்லாம் தேவனுக்கு அடிமை
அப்படிங்கும் போது இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவரா அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. இது எப்படி இருக்குன்னா, இவ்வளவு நேரம் பேசின இல்ல பழக்கம் எல்லாம் வந்து இல்ல அது கேட்கல. இல்ல நான் அது சொல்ல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா படைக்கப்பட்டது எல்லாம் தேவனுக்கு அடிமை. அப்போ கிறிஸ்துவும் தேவனுக்கு அடிமைனா அவர் கூட அதே அளவுகோல் பிரகாரம் படைக்கப்பட்டிருந்தா தான் அடிமையாக முடியும். அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். சொல்லி முடிச்சிடுறேன். கேட்டுருங்க. அப்போ பூமியில் கிறிஸ்து படைக்கப்பட்டார் என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? ஆமான்னு இன்னைக்கா சொல்ற, பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான்ல. இயேசு கிறிஸ்துவோட சரீரம் படைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசுங்கிற பேரு அவர் ஒன்னாம் நூற்றாண்டுலதான் அவருக்கு அந்த பேர் வருது. இயேசு கிறிஸ்துங்கிற பேரு வந்து அதுக்கு முன்னாடி கிடையாது. மரியாளோட வயிற்றுல பிறக்கிற யாருக்கே நம்புறீங்க? பிரதர் மியூட் போட்டுக்கிறீங்களா ப்ளீஸ்? ஓகே, தேங்க்யூ. அதாவது பிரதர், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் படைக்கப்பட்டது, அதனாலதான் அது மரிச்சுது. இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கல. எப்படி நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு வசனம் எடுத்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 26வது அதிகாரம் 61வது வசனம். இத பாருங்க. யோவான்ல எடுத்துக்கிறேங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 2வது அதிகாரம் 18, 19, 20 வருஷம் தான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். என்ன இயேசு சொன்னாரு? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் எழுப்புவேன்னாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவ சிலுவையில வந்து அவங்க அரைஞ்சு கொலை பண்ணி போடுவாங்க. அந்த இயேசுவை நான் தன்னைத்தானே எழுப்பிக்கிறேங்கிறாரு. அவரு சொன்னதை யாரு விசுவாசிச்சாங்க? இவர் உயிர் தெழுந்த பின்பாக சீடர்கள் விசுவாசிச்சாங்க அப்படின்னு அந்த வசனம் சொல்லுதுங்க. இப்போ மத்தேயுல பாருங்களேன், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான். மத்தேயு 26வது அதிகாரம் 61வது வசனம். இங்க யோவான்ல பேசுறதா இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ள அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வந்து சரீரத்துல மரிச்சு போனாலும் தேவனா இருக்கிறவர் மரிக்கவே இல்லை. அவர் எப்பவுமே இருக்கார். அதனால சரீரத்துல வந்த மனுஷ தன்மையில இருந்த இயேசுதான் மரிச்சாரே தவிர தேவனா இருந்த இயேசு மரிக்கல. அப்படிதான் வேத வசனங்கள் சொல்லுது. அப்ப இயேசுவனுடைய சரீரம் படைக்கப்பட்டது. இது நான் சொல்லி முடிச்சிடறேன். இயேசுனுடைய சரீரம் படைக்கப்பட்டது. அதனாலதான் அப்போஸ்தலர் சொல்றாங்க, இந்த புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுது? இயேசு கிறிஸ்துவோட சரீரம் படைக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவோட மனுஷீகம் படைக்கப்பட்டது. அதெல்லாம் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க. நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங், என்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு அறிமுகமாயி பேச ஆரம்பிச்சோமோ அன்னையில இதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறேன். அதுல நான் மாறவே இல்லை. நான் பலமுறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து சரீரம் படைக்கப்பட்டது, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணேன்னு இயேசு சொல்றாரு. அந்த சரீரம் தான் மரிச்சது. அது எனக்கு எந்த மாற்று கருத்துல இப்ப நீங்க பேசுங்க. அந்த யோவான் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் நான் கட்டுறேன்ட்டு அது நான் டயர்டாயிட்டேன் சொல்லி. நிஷாந்த் பிரதர், நீங்க டைம் இருந்தா அதை நீங்க விளக்குங்க பிரதர். நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு போறேன். வார்த்தை மாம்சமானதா இல்ல மாம்சத்துக்குள் வார்த்தை புகுந்ததா? என்னங்க விட்டலாச்சேரி படத்துல வர மாதிரி கேள்விக்கு உங்களுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அதனாலதான் இப்ப தியாலஜின்னு போயிட்டீங்க. நான் கேட்கிற கேள்வி, நான் ரொம்ப சின்ன பையனா பிரதர், யுவராஜ் பிரதர் ஒரு நிமிஷம். நான் வந்து சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சின்ன புள்ள முட்டாள்தனமான கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. இது முட்டாள்தனமான கேள்வின்னு எடுத்துக்கோங்க. நான் கேக்குற கேள்வி என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எடுத்துக்கல பிரதர், அதான் உண்மை. அப்படிங்களா? பாருங்க யுவராஜ் பிரதர், கொஞ்சம் சொல்லுங்க. மாடு மேய்க்கிறது கொஞ்சம் பொறுமையா அறியானே. அவங்க 2 பேரும் பேசுறாங்க. முட்டாளு அவர் தன்னை வந்து குழந்தை பிள்ளைன்றாரு. அப்புறம் நாங்க அதுக்கு அபிஷேக் பண்ணோம்ல. பிரதர் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். சாம் பிரதர் கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் ஸ்டீபன் பிரதர் ஒண்ணே ஒண்ணு இருங்க வேற ஒரு நிமிஷம். யாரு? ஆண்ட்ரூ பிரதர், உங்களுக்கு நான் டைம் தரேன். தப்பா நினைச்சுட்டேன். யுவராஜ் பிரதர், இப்போ இல்ல இருங்க யுவராஜ் பிரதர், அவர் ஏதோ பேச சொல்லுங்க பிரதர். நிஷாந்த் பிரதர் சொல்லுங்க. ஓகே பிரதர். யுவராஜ் பிரதர் சொன்னதுக்கு தான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் பிரதர். சரி சொல்லுங்க.
அவர் எதுவும் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாரு, இருங்களேன் அப்புறம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் இல்ல இல்ல கேட்கணும்னு நினைக்கல brother. நீங்க சொன்ன இதுக்கு வசனம் ஒருத்த மாதிரி ஒரு வசனம் சொல்றேன். என்னன்னா, இல்ல ஒரு கேள்வியை கேட்டா தேவன் வந்து சப்போர்ட்டுக்கு வரீங்கன்னு எனக்கு தேவ தெரியல. தூதருக்கு உதவியாக கை கொடார், ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இன்னொரு வசனம் என்ன சொல்றதுன்னா, வானத்திற்குரிய மேனி வேறு, பூமிக்குரிய மேனி வேறு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவ தூதர்களுடைய மேனி வந்து வேற. சரி, யுவராஜ் பிரதர் என்னுடைய கேள்வி அதுதான். யுவராஜ் பிரதர், இன்னும் என்னுடைய கேள்வி அதுதான் பிரதர். இயேசு கிறிஸ்து தானே வார்த்தையே மாம்சமா மாறிச்சா, இல்ல அந்த மாம்சத்துக்குள்ள வார்த்தை வந்து புகுந்ததா? நான் ஏன் கேக்குறேன் நீங்க ரெண்டு இருங்க பிரதர், இருங்க ஃபுல்லா முடிச்சிட. நான் நீங்க சொல்ற அந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்னன்னு கூட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏன் நான் கேக்குறேன்னா, அந்த மாம்சத்துக்குள்ள வார்த்தை வந்து புகுந்ததுன்னா அது வந்து கூடு விட்டு கூடு போயிடுது, பிசாசு பிடிக்கிறது, ஆவி உள்ள வந்தது, பொசஷனுக்கு ஆயிடும். அந்த வார்த்தையே மாம்சமா மாறிச்சுன்னு சொன்னா மாம்சம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டது இல்ல இந்த மாம்சம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டது இல்ல. அப்ப அந்த வார்த்தை பூமியில சிருஷ்டிக்கப்பட்டதாயிடும். அப்போ நீங்க ரெண்டுல எது எடுக்கிறீங்க? ஒண்ணு வார்த்தைக்குள்ள மாம்சம் வந்து புகுந்ததா, இல்ல வார்த்தையே மாம்சமாய் மாறின தொட்டு அந்த மாம்சம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்போ கிறிஸ்து பூமியில் இருக்கிற வார்த்தையாகிய கிறிஸ்து, பூமியில இருக்கிற வார்த்தையாகிய கிறிஸ்து இல்லைன்னா நீங்க ஏன்னா வார்த்தை தானே மாம்சம். இருங்க ஒரு 30 செகண்ட்ஸ்ல முடிச்சிடறேன். பூமியில இருக்கிற கிறிஸ்து நீங்க ரெண்டா பிரிச்சுட்டீங்க, விட்டுருங்க. பூமியில இருக்கிற கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டாருன்னு எடுத்துக்குவீங்களா? இல்ல பிரதர், எனக்கு புரியல. அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவ நான் யெகோவா கடவுள்னு இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். தேவனுடைய வார்த்தையும் தேவனும் வேறல்ல, இயேசு கிறிஸ்து யெகோவா கடவுள் அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். இவ்வளவு நேரம் விளக்கம் உங்களுக்கு வசனங்களை வச்சு கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? இப்போ மனுஷனா இருந்த இயேசுக்குள்ள அந்த வார்த்தை, கடவுளோட வார்த்தை போய் புகுந்துருச்சா அப்படி கேக்குறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அது இன்னொரு டைம் இல்ல இன்னும் கொஞ்சம் சரி, நான் வேற மாதிரி சொல்றேன். பூமியில இருக்கிற இயேசு கிறிஸ்து மாம்சமா இருந்தாரு இல்ல, அவருக்கு பூமியில இருக்கிறவர் அப்போ அவர் வந்து மாம்சத்துக்குள்ள வந்து புகுர்ல, அவரே மாம்சமா மாறிட்டாரு. அப்போ அவர் இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டவர் ஆயிட்டாரு. அப்போ பூமியில இருக்கிற பரலோகத்துல இருக்கிற வார்த்தை விட்டுருவோம், பூமியில இருக்கிற இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர் நீங்க ஏத்துக்கிறீங்களான்ற? அதாவது எப்படின்னா, இப்போ இந்த பூமியில இருக்கிற இயேசுதான் இப்படி பேசுறாரு. எப்படி பேசுறாரு? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளுக்குள்ள எழுப்புவேன்கிறார். அந்த ஹைப்போஸ்டாட்டிக் சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்றது இல்லைங்க, நான் சொல்றத கேளுங்க, அதுதான் பாயிண்ட். அதாவது என்னன்னா, லோ பேட்டரி வேற கேட்கணும், அதனால கேட்கலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், இப்போ இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் நான் எழுப்புவேன்னு சொல்றது தேவத்துவத்தில் இருக்கிற இயேசுதான். ஆனா அவர் எங்கிருந்து பேசுறாரு? மனிதத்துவத்தை தானே பேசுறாரு. இப்ப நான் ஏற்கனவே ஒரு வசனத்தை கூட காமிச்சேன்ல, என்ன வசனம் காமிச்சேன்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ள எழுப்புவேன். யாரு? தன்னதான் சொல்லிக்கிறாரு. அப்ப ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அவர் செயல்பட்டாரா இல்லையா? நீங்க ஹைப்போஸ்டாட்டிக் யூனியனும் நெஸ்டோரைனிசமே கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கீங்க. கன்ஃபியூஸ் பண்ணல. நானே உங்களுக்கு தியாலஜிக்கல் ஒரு பதில் சொல்றேன். இருங்க, நான் ஒரு தியாலஜிக்கல் பதில் சொல்றேன். பிரசங்கி 11:5. அதாவது நீங்க என்கிட்ட நேர்மையா தியாலஜிக்கலா கேட்டீங்கன்னா தியாலஜிக்கலான பதில் வந்து பிரசங்கி 11:5 உங்களுக்கு இருக்கு. இல்ல எப்படி புகுந்தாருன்னு எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா நான் விளக்க சொல்றேன். இப்படித்தான் விளக்க சொல்றேன். நீங்க முதல்ல அந்த 11:5 படிச்சுட்டு வாங்க. பிரசங்கி 11:5 நீங்களே வாசிக்கலாம். இது வந்து சாக்கு போக்கு சொல்லி ஓடி போறது. போங்க, கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா நீங்க வந்து மாம்சம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க, கிறிஸ்து தான் அது மாம்சம் ஆயிட்டாரு. சரி வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, வாசிக்கிறேன். As you know not what is the way of a spirit nor how the தமிழ்ல படிக்கிறதுங்க. எல்லாரும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிடையாதுங்க, 1-2 பேர் தான் இங்கிலீஷ் தெரியும். தமிழ்ல படிங்க. நீங்க தானே வாசின்னு சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்களா இல்லையா? தமிழ்ல படிங்கன்னு சொன்னோம். உங்களுக்கு எனக்கு தமிழ் படிக்க வராதுன்னு தெரியுமா இல்லையா? அவருக்கு தமிழ்ல வாசிச்சிருக்கீங்களா? தங்கிலீஷ்ல போட்டு வாசிச்சுன்னு இருக்குவேன். சரி, ஓகே சரி, நான் வாசிக்கிறேன். நானே வாசிக்கிறேன். பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாவது விதம் இன்னவென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறிய மாட்டாய்.
அதாவது தேவன் எப்படி செயல்படுவார் அப்படிங்கறது சொன்னா மனுஷனுக்கு புரியாது. அப்போ கடவுளா இருக்கிறவர் வந்து இயேசு கிறிஸ்துவாவும் இருக்காரு, ஹைப்போஸ்டாட்டிக் யூனியனாவும் இருக்காரு, எப்படி வேணாலும் இருப்பாரு. அதை சொன்னா நமக்கு புரியாதுங்க. இல்ல 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 இதுதான் இல்ல தியாலஜிக்கா. இல்ல நான் ஒரு சொல்றத நிமிஷம் கேளுங்க, இருங்க. இடையில பேசாதீங்க, சரி ஃபுல்லா இடையில சொல்லு பேசாதீங்க, சொல்லு நான் முடிச்சிடறேன். சொல்லு. இடையில பேசாதீங்க, நான் முடிச்சிடறேன். அப்போ நாம என்ன சொல்றோம், வேதம் எப்படி வெளிப்படுத்தியதோ அப்படி சொல்றோம். எப்படிங்க அவர் அங்கேயே இருந்துகிட்டு உங்க புது வராங்க 4 பேராங்க 2 பேரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாலஜிக்கல் ஆன்சர் வந்து அது மனுஷனுக்கு தெரியாது. அது கடவுள் அப்படிதான் செயல்பட்டதா சொல்லியிருக்காரு. இதுதான் நீங்க கேட்கிற கரெக்டான நேர்மையான ஆன்சர். இல்ல இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படி வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்ப நானும் உங்க நிலைமைக்கு இறங்கி வந்து சொல்ல வேண்டியதா தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப எப்படி எப்படி சொல்ல வேண்டியதா இருக்கும்? அது வேதத்துல இருக்க சத்தியமா இருக்காது. நீங்க கேட்கிற ஒரு இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எக்ஸாம்பிள் வச்சு கேட்கறீங்களே அது மாதிரி நானும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதா இருக்கும். பட் அது தியாலஜிக்கல் ஆன்சர் கிடையாது. பட் தியாலஜிக்கல் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் மிகச்சரியான பதில். கடவுளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத மனிதனால எப்போதும் புரிஞ்சுக்க முடியாது. அவர் என்ன வெளிப்படுத்துறாரோ அதை நம்ம அப்படியே நம்பிக்க வேண்டியதான். இப்ப ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து தெரியாது. வந்து அந்த இடத்துல ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன்ல வெளிப்படுத்துறாரு. நாம அதை அப்படியே ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். சரி பேசிட்டீங்களா பிரதர்? தேங்க்யூ பிரதர். இப்போ பாருங்களேன், இப்போ கவனிங்க. தேவன் எப்படி செயல்படுறாருன்னு தெரியவே தெரியாது, நித்தியத்துக்கும் தெரியாதுன்னு இல்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்துல தெரியும். அதுக்கு வசனங்கள் இருக்கு. 1 கொரிந்தியர் 13:12, 1 யோவான் 3:2, எரேமியா 31:34 நிறைய வசனங்கள் உண்டு. தேவன் பிற்காலத்துல படிப்படியாக அவரை போல் அந்த சாயலை நாம் தரிக்கும் போது, இப்பொழுது கண்ணாடியில நிழலாட்டமா காமிச்சு பார்த்துன்னு இருக்கிறோம். அன்னைக்கு முழுமையா தெரியும். ஆங்கிலத்துல அப்படிதான் இருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு தெரிய வரும். இப்ப அதுக்கு ஆதாரம் வந்து நீங்க கொடுத்த வசனத்துல இருந்து நான் கொடுக்குறேன், பிரசங்கில இருந்தே கொடுக்குறேன். எலும்புகள் வயிற்றுல எப்படி உருவாகுதுன்னு இன்னைக்கு அறிவியலுக்கு தெரியுமா தெரியாதா? பதில் சொல்லுங்க. சயின்ஸுக்கு நிச்சயமா தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன். நீங்க இருந்த சயின்டிபிக் பேப்பர்ஸ் இருந்தா சொல்லுங்க எனக்கு. எப்படி வந்து ஸ்பெர்ம்ல வந்து ஒரு எலும்பு உருவாகுது, டிஎன்ஏ எல்லாம் அது எந்த லைன்ல இருக்கு, ஆர்என்ஏல அது எதுல இருக்குங்கிறத யாருக்கும் தெரியாது. இன்னும் அந்த கோடு எல்லாம் யாருமே வந்து ட்ராக் பண்ணி எல்லாம் உள்ள போகல. டிஎன்ஏ ஆர்என்ஏ சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு வெளியில ஒரு படம் தான் தெரியுமே தவிர அதுக்குள்ள நான் சொல்லி முடிச்சுறேன் கேளுங்க. நான் சொல்லி முடிச்சுறேன் நீங்க கேளுங்க. அந்த எலும்பு எப்படி எந்த இடத்துல இருந்து உருவாகுது, டிஎன்ஏல அது எந்த பார்ட், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, இன்னைக்கும் தெரியாது, அது என்னைக்கும் தெரிய போறது இல்ல. புரியுதுங்களா? சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இந்த டிஎன்ஏல எழுதி இப்ப டிஎன்ஏன்னு ஒண்ணு இருக்குன்னே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஆர்கனைஸ்டா இருக்குன்னு யாருக்கும் தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. சொல்லுங்க, ஆர்என்ஏ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, என்ன கோடு, அந்த கோடு யூனிக்கா இருக்குன்னு தெரியுது. பட் என்ன கோடு இருக்கு, இப்படி இருக்கிறதுனாலதான் இப்படி வருது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்க அப்படிதான் பேப்பர் ரிலீஸ் பண்ணி சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். எந்த டிஎன்ஏ எந்த ஆர்என்ஏ வந்து எலும்பு உண்டாக்க சொல்லுங்க பார்ப்போம். பேசிட்டீங்களா பிரதர்? நான் கேட்ட கேள்வி என்னன்னா, சயின்ஸுக்கு மனுஷனுடைய கர்ப்பத்துல எலும்புகள், ஏன்னா வசனம் பிரசங்கில எலும்புகளை பத்தி பேசுது, எலும்புகள் எப்படி உருவாகும்ட்டு தெரியுமா தெரியாதா? எதை கொண்டு? பேச விடுங்க. எலும்புகள் எப்படி வயிற்றுக்குள் உருவாகிறது, எலும்புக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன மாதிரி செல்ஸ் தேவை, அந்த ஒவ்வொரு எலும்புகளும் என்ன மாதிரி கார்லேஜ் மாடல் வைத்து உருவாகிறது, அந்த போன் ஃபார்ம் ஆகும் போது அந்த செல்ஸுக்கு எந்தெந்த ஆஸ்ட்ரோபிளாஸ்ட் தேவைப்படுதுன்னு தெரியும், எந்த பிளட் வெசல் தேவைன்னு தெரியும், எந்த நியூட்ரியன்ஸ் வேணும்னு தெரியும், எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எலும்புகள் ஸ்கெலிட்டனா மாறுதுன்னு தெரியும், எதை கொண்டு உருவாகுதுன்னு தெரியும், படிப்படியா எப்படி அந்த எலும்பு முழுமையான அந்த கொழும்பு, அந்த ஃபீட்டஸ் ஜெஸ்டேஷன் பீரியட்ல போகும்போது ஒவ்வொரு ஃபீட்டஸுக்கும் என்னென்ன எலும்புகள் எப்படி வரும், எந்த எலும்பு முதல் வரும், எந்த எலும்பு கடைசி வரும், எந்தெந்த எலும்புகள் முக்கியமான எலும்புகள் என்ற அக்கு வேறா சயின்ஸுக்கு தெரியும். ஆனா சயின்ஸுக்கு ஒரு லிமிட் மட்டும் தான், அதுக்கு மேல தெரியாது. ஆனா இந்த வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, நீங்க கொடுத்த வசனத்துல எலும்புகள் எப்படி உருவாகும், எலும்பை பத்தி பேசுது, ஆர்என்ஏ பத்தி பேசல, முதல் செல்ல பத்தி பேசல. பரவாயில்ல, நான் பேசி முடிச்சு மேல நீங்க பேசுங்க. சயின்ஸுக்கு இன்னி வரைக்கும் அந்த சிங்கிள் செல்லை எப்படி உருவாக்கணும்னு கூட தெரியாது. அதுக்கு தேவையான எல்லா புரோட்டீன்ஸ் எல்லாமே கொடுத்தா கூட ஒரு ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ல அது உருவாக்க முடியாது சயின்ஸால. அதுதான் தேவன். ஆனா எலும்புகள் எப்படி உருவாகும்னு சொல்லி இன்னைக்கு தெரியும்.
நான் சொல்றது பொய்ன்னு எடுத்துக்கணும். நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட இல்ல யார்கிட்டலாம் பிரதர், நீ போன் பண்ணி என்னோட கேள்வி இருங்க, நான் அட்ரஸ் ஃபுல்லா பண்ணுங்க. பேசி முடிங்க. இருங்க பிரதர், இல்லைங்க, இதை இருங்க கேட்டு நீங்க இருங்க மாத்தி பேசுறீங்க. இருங்க இல்ல நீங்க பிரதர், இருங்க. தேவையில்லை, நான் இது மாத்தி பேசுறதுல பேசல, வேஸ்டா போயிடும் நான் வசனத்தை பிரதர். பேசுறேன் நான் பிரதர். நீங்க வந்து கிரௌத்த நீங்க பத்தி கொடுத்த பேசுறீங்க வசனத்தை இல்ல இல்ல பிரதர். இல்ல நான் இருங்க நீங்க இருங்க சொல்றது இருங்க இங்க இருங்க பாருங்க, நீங்க இருங்க வந்து பிரதர். எலும்போட நீங்க கிரௌத்த பத்தி பிரதர் நீங்க பேசுறீங்க. பேசும்போது இல்ல இல்ல நீங்க இல்லைங்க, பேசும்போது இல்ல நீங்க இல்ல, நீங்க பேசும்போது எனக்கு நான் அமைதியா கண்டிப்பா நீங்க இருந்தேன்னா ஸ்பேஸ் கொடுத்தும் நீங்க ஆகணும். இல்ல இல்ல, பேசும்போது நீங்க இல்ல இல்ல ஸ்பேஸ் நீங்க கொடுக்காம எனக்கு பேசுறதே ஸ்பேஸ் நீங்க இப்ப தப்பா கொடுத்துதான் பண்றீங்கன்னு ஆகணும். அர்த்தம். ஏன்னா இல்ல இல்ல, நீங்க ஏன்னா வந்து நீங்க இருங்க பிரதர், பேசும்போது என்ன நான் அமைதியா பேச இருந்தேன்னா விடாம பேசுறது நீங்க பேசும்போது நீங்க இல்ல இல்ல பேசுறது தப்பு. என்ன நீங்க தப்புன்னு ஆக்சுவலா தெரிஞ்சே பார்க்க வந்து போனா எனக்கு என்ன பேசணும்னு பேச பேசுறீங்க. விடாம ஆக்சுவலா பார்க்க போனா என்ன ஏன் பேச விட மாட்டேன்னு இருக்கிறீங்கன்னா இல்லைங்க, நான் ஒரு உங்களை கேள்வி நான் வந்து மட்டும் வெட்ட கேட்டா சேர்த்து வெளிச்சத்துல பேசுங்கிறேன் நான் இல்ல இல்ல நான் எடுத்து பிரதர். நான் நான் ஒரு கேள்வி காமிச்சிடுவேன்ல, மட்டும் நான் உண்மையை கேட்டுறேன். சொல்லிடுவேன்ல, உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடும்ல. அதனால நான் பேசுற வரைக்கும் ஏங்க, அமைதியா இருங்க. நான் வந்து 30 ஆஃப் செகண்ட் ஆயிடுறேன்னு சொல்லிட்டேன். எடுத்துக்கிறேன், நான் ஒரு வெயிட் வரி மட்டும் பண்ணுங்க. பேசிட்டு ஆஃப் நான் ஆயிடுறேன்னு 30 சொல்றேன். செகண்ட் எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல, இல்ல நான் 30 வந்து செகண்ட் ஒரு வரி இங்க எடுத்துக்கிறேன் பாருங்க, 10 பிரதர். செகண்ட்ஸ் நான் முடிச்சிருவேன். இல்ல 10 இல்ல செகண்ட்ஸ், பிரதர், நான் 10 30 செகண்ட்ஸ் செகண்ட்ஸ்ங்க. வேண்டாம் பிரதர், வேண்டாம். இன்னத்துக்கு நீங்க பேசும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா இல்ல, அப்போ பேசுங்க என்னுடைய பேசுங்க. டைமை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க கொடுத்த வசனம் வயிற்றுல எப்படி எலும்பு உருவாகுதுன்னு தெரியாது. நீங்க இன்னைக்கு சயின்ஸுக்கு எலும்பு எப்படி உருவாகும்னு தெரியும். பேப்பர்ஸ் எவ்வளவு அது தீசிஸ் பேப்பர் நான் தப்புங்கிறேன், அனுப்பிச்சு அது நீங்க கொடுக்குறேன். தப்பா சொல்றீங்கிற. நான் அப்படி கேள்வியே கேட்கல, நான் எப்படி தப்பா நான் அப்படி சொல்றேன்? கேட்கல. ரெக்கார்டிங் நான் கேளு. சொல்றேன் பாருங்க, நம்ம சொல்றேன் நீங்க பாருங்க. கொடுத்த வசனம் நான் அதுதான் கேட்டது சொல்லுது. என்னன்னா, இருங்க நான் சொல்றேன் பாருங்க. நான் நீங்க கேட்டது என்ன கொடுத்த தெரியுமா? வசனத்துக்கு விளக்க கொடுத்துருங்க. அதுதான் இப்ப brother நீங்க நான் பேசுங்க, சொல்றேன் பாருங்க. நான் நான் விளக்கம் மியூட்ல போறேன். கொடுத்துறேன். விளக்கம் கொடுத்துறேன். அதாவது எலும்புகள் எப்படி உருவாகுங்கிறது என்னன்னா, நீங்க growth பத்தி பேசுறீங்க, வளர்ச்சியை பத்தி பேசுறீங்க. எலும்பு எப்படி வளருது, எலும்புக்கு கால்சியம் வேணும், பாஸ்பரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அது வளர்ச்சியை பத்தி பேசுது. இங்க எலும்பு எப்படி உருவாகுதுன்னா, எப்படி கிரியேட் ஆகுது ஃபர்ஸ்ட். அதாவது எலும்பும் முதல்ல எப்படி எங்கிருந்து உருவாகுதுங்கிறது தான் கேள்வி. நீங்க வளர்ச்சியை பத்தி பேசிட்டு போறீங்க, வளர்ச்சிக்கு என்ன வேணும் அப்படி பேசிட்டு போறீங்க. அது தப்புன்னு சொல்றேன். அப்போ நான் என்ன கேட்டேன்னா, எலும்பு எங்கிருந்து உருவாகுதுன்னா, எலும்பு எங்கிருந்து உருவாகுது முடிவு பண்றது டிஎன்ஏ ஆர்என்ஏ சீக்வன்ஸ். இதுதான் அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. பட் அதுக்கு எப்படி அது அப்படி எந்த சீக்வன்ஸ்ல அது வருதுன்னு யாருக்கும் தெரியாது. இன்னும் அதை பிரேக் பண்ணல, அதை பண்ணவும் முடியாதுங்கிறாங்க. அதனாலதான் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக்கை போய் ஆராய்ச்சி பண்ணவங்க கடவுள் இருக்கு பின்னாடி எல்லாம் ஏத்திஸ்டா இருந்தாங்கன்னா கூட கடவுள் நம்பிக்கை போனது காரணம் எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் கிராக் பண்ண போய் தான் போனாங்க எல்லாமே. அது முடியவே முடியாது அப்படின்ட்டு. அப்ப எலும்பு எப்படி உருவாங்குது அந்த சீக்கிரட் அங்க இருக்கு, டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இருக்குன்னு சொல்றேன். நீங்க வளர்ச்சியை பத்தி பேசிட்டு போறீங்க, உருவானது எலும்பு எப்படி வளருதுன்னு பேசிட்டு போறீங்க. திருப்பவும் சொல்றேன் பிரதர், எலும்பு அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்ப்பவதியோடைய வயிற்றுல எலும்பு எப்படி உருவாகுது அப்படிங்கிறது உனக்கு தெரியாது அப்படிதான் சொல்லுது. நீங்க எலும்பு உருவாகி வளர்ந்துட்டு போகுது பாத்தீங்கன்னா, அது நீங்க வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வச்சீங்கன்னா தெரியும். நீங்க சிடி ஸ்கேன் வச்சாலும் தெரியும், எம்ஆர்ஐ பண்ணாலும் தெரியும். அது உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்குது, அது வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியும். நீங்க வளர்ச்சியை பத்தி பேசுறீங்க, நீங்க தயவுசெய்து அப்படி பேசாதீங்க. அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லுங்க. எப்படி உருவாகுதுன்னு நீங்க சொல்லணும்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ சீக்வன்ஸ் உங்களுக்கு வேணும். அது எந்த சயின்ஸ்ல கண்டுபிடிக்கல. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. இது எப்படி உனக்கு தெரியாதோ அதே போலதான் எல்லாவற்றையும் கடவுள் எப்படி செய்யறாரு, அவர் எப்படி நடந்துக்கிறாரு உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கடவுளுடைய ஒரு படைப்பையும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. எதுக்கு அந்த வசனம் அப்படின்னு சொல்லிச்சு? ஏன் கர்ப்பவதியோட வயிற்றுல உருவாக்கூடிய எலும்பு உன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னா, கடவுளோட படைப்பையும் கடவுளுடைய படைப்பையும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நீ கடவுளை எப்படி புரிஞ்சுக்குவேன்னு கேக்குது. அந்த வசனத்தோட அர்த்தம் அதுதான். புரியுதுங்களா? அதனால அதை போய் அதை அபத்தம் பண்ணி என்ன கடவுளை புரிஞ்சுக்குவேன்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப நீங்க பேசுங்க. இந்த வசனத்தை திருப்பி பார்க்கலாம். எலும்புகள் எங்கத்துல இருந்து உருவாகுதுன்னு சொல்லிங்கிறீங்க நீங்க விளக்கத்தை. அந்த வசனம் வந்து எங்கத்துல இருந்துன்னு சொல்ல, எப்படி, வேறுன்னு சொல்ல, ஹவு. ஹவு அப்படிதான் கேக்குது. எப்படி, வேறுன்னு கேட்டா தான் எங்கத்துல இருந்து. அந்த எங்கத்துல இருந்துன்றது தான் சோர்ஸ். அந்த சோர்ஸ் தான் நீங்க சொல்ற அந்த ஒன் சிங்கிள் லிவிங் செல்லு, அதுல இருந்து உருவாகுறது. அப்போ அவர் எங்கத்துல இருந்து கேட்கல, எப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல எப்படி உருவாகுதுன்ட்டு தெரியவே தெரியாது. ஆனா தேவன் ஞானத்தை இப்ப படிப்படியா கொடுக்கும்போது எப்படி உருவாகுதுன்னு தெரியும். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எங்கத்துல இருந்துன்னு கேட்கல, எங்கத்துல இருந்துன்னு கேட்டாதான் வேறுனா சோர்ஸ். எங்கத்துல இருந்துன்னு கேட்டா சோர்ஸ். எப்படின்னு கேட்டா எப்படி, ஹவு, எப்படி நடக்குது அப்படி கேட்கிறாரு. சோர்ஸை கேட்கல. இப்போ எப்படி உருவாகுதுன்னு அறிவியலுக்கு ஏற்கனவே தெரியும். இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸ்பெஷல் ஸ்டெம் செல்ஸ்ன்னு இருக்கு. அந்த ஸ்டெம் செல்ஸ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்டெம் செல்ல இருந்து தான் எலும்பு வளருது அப்படின்னு இன்னைக்கு அறிவியலுக்கே தெரியும். தேவன் வந்து அந்த மீண்டும் அந்த வசனத்துல பிரசங்கி வாசிக்கலாம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எங்க திருந்து உருவாகுதுன்னு கேட்டிருந்தாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட். சோர்ஸ கேட்கிறாருன்னு. எப்படி உருவாகுதுன்னு கேட்கிறாரு, ஹவுன்னு கேட்கிறாரு. அது அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல தெரியாது. அந்த மாதிரி தேவனுடைய இப்போ அவர் செஞ்சுன்னு இருக்கிற வேலைகள் தெரியாது. ஆனா எப்படி கிறிஸ்து தானே தேவனை நீங்க என்ன சொல்றதுன்னா, பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் அறியவில்லை, அதை பார்க்கவில்லைன்னா அறியவில்லை.
ஆனா கிறிஸ்துவ முகமுகமா பார்க்கும்போது இப்போ அறியப்பட்டதை போல் நான் அறிந்திருக்குவேன், அவரை போல நம்ம மாறும்போது அப்ப நம்மளுக்கு தெரிய வரும் அவருக்கு இருக்கிற அந்த மகிமை கனம் நம்மளுக்கும் தராரு. அப்ப நிறைய விஷயங்கள் படிப்படியா இவங்க கத்துக்கிறாங்க, தெரிய வருது. ஆனா இந்த வசனம் வந்து எலும்புகள் எங்கத்திலிருந்து வளருதுன்னு சொல்லல. சரி, திருப்பி என்னுடைய முதல் கேள்வியில நான் திருப்பி வந்து நிக்கிறேன். இதுவும் ஒரு உங்களுக்கு விஷயமா சொல்லிட்டு முதல் கேள்வியில வந்து நிக்கிறேன். மாம்சமான யாவும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. அதாவது அடிமை, ஒண்ணு அடிமையா இருந்தா அது தேவன் உருவாக்குனது தேவனுக்கு அடிமை, நீங்க ரெக்கார்டிங்ல இருக்கணும். அப்போ தேவன் உருவாக்குனது அடிமைனா கிறிஸ்து அடிமை என்றால் பூமியில கிறிஸ்து உருவாக்கப்பட்டவர். ஏன்னா அந்த மாம்சம் உருவாக்கப்பட்டது நீங்க ஏத்துக்குனீங்க. அப்போ மாம்சம் உருவாக்கப்பட்டதுன்னா வார்த்தை தான் மாம்சமா மாறினது, வார்த்தைக்குள் மாம்சம் வரல. அந்த மாம்சத்தை அப்போ இந்த பூமியில் இதாதான் உருவாக்குறார். அப்ப அந்த மாம்சமாகிய கிறிஸ்து தேவனுக்கு அடிமைனா பூமியில சிருஷ்டிக்கப்பட்டவர். என்னுடைய கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே நான் பிரதர், ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன் brother. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க Brother, இருங்க, நான் ஒரு ஒண்ணே நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க பிரதர், அப்புறம் பேசுங்க இருங்க. ஓகே, நான் மியூட்ல போயிடுவேன், நீங்க அதாவது பேசுங்க. தேங்க்யூ. நான் சொல்றேன் brother. அதாவது என்னன்னா ஆஹ், இந்த ஆவி ஆத்தும சரீரம் ஏன் இல்லைன்னு உங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு போதிக்கிறாங்க தெரியுமா? இதுதான் ரீசனுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது என்னாச்சு, அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியில போய் அங்க எங்க போனாருன்னு வசனம் இருக்கு. அந்த இதுல இருக்கிற ஆவிகளுக்கு வந்து அவரு வந்து உபதேசித்த சம்வாட் அப்படி இருக்கு இல்லையா. அவர் ஆவியில அப்ப கொலை உண்ட போது அவர் எங்க இருந்தாரு? அதாவது வேதாகமத்தின்படி மரிக்கிறது அப்படின்னா நீங்க சுத்தமா இல்லாம போயிடுது, ஆவி ஆத்தமும் சரீரம் இல்ல அப்படின்னு சொல்றது, அதை மறுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இங்க இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு சிக்கல்லாம் மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த டாக்டரின் அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா வேதாகமத்தின்படி ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கு, ஆத்துமாவுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. அப்போ மரணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா லிட்டரலான மரணம் சரீர மரணத்தை தான் குறிக்குது வேதத்தின்படி. அதனால இயேசு சொல்றாரு, அதாவது என்ன சொல்றாருன்னா சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அழிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே லிட்டரலா கிடையாது. அப்போ ஆவி ஆத்துமா சரீரம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு மனிதனுக்குள்ள ஆத்துமாங்கிறது இருக்கு, சரீரம்னு தனியா இருக்கு. அந்த சரீரம் மறிக்கக்கூடியது, ஆத்துமா மறிக்காது அப்படிங்கறதான் வேத சத்தியம்ங்க. இப்ப அது இல்லைன்னு மறுத்து என்ன ஆகும்? இப்ப இயேசு கிறிஸ்து வந்து இப்ப என்ன மறிச்சாரா மறிக்கலன்னு இப்படி ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? அதுதான் நடக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் மறித்தது, ஏன்னா அது ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துடைய ஆத்துமா என்னைக்குமே அது அழிய போறது இல்லை, அது எப்பவுமே இருக்கு. அதே போலதான் மனிதனா ஆக போறான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதன் வந்து இப்போ புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவர் மறிச்ச பின்னாடி பவுல் என்ன சொல்றாரு, நான் உடனே இயேசு கிட்ட போயிருவேங்கிறாரு. எப்படி மறிச்ச உடனே இயேசு கிட்ட போக முடியும்? இப்போ மறிச்ச உடனேயும் எங்க நியாய தீர்ப்பு இருக்கு, நியாய தீர்ப்பு அப்புறம் தான் போக முடியும். அவர் எப்படி மறிச்ச உடனே போவான்னு எப்படி சொல்றாரு? அவர் மறிச்சு அதுக்குள்ள எனக்கு வந்து பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, லோ பேட்டரி. சோ அதனால உங்களுடைய கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா சரீரம் மட்டும்தாங்க மறிக்கும் எல்லாத்துக்கும். அதைத்தான் மரணம்னே வேதம் சொல்லுது. சாவுனா மொத்தமா எல்லாம் செத்து போயிடுறது, எல்லாம் செத்து போறது அப்படி கிடையாது. ஆத்துமா என்னைக்குமே மறிக்காதுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துடைய ஆத்துமா ஆவி அது என்னைக்கும் மறிக்கல அப்படிங்கறத வேத சத்தியம். உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. காட் இஸ் ஆல்வேஸ் குட். இப்ப நீங்க பேசுங்க பிரதர். சரி, ஆத்துமா சாகும் சொல்லிருக்க வசனம் எந்த வசனங்க? எரேமியால சொல்லி பாவம் செய்யற ஆத்துமா நிறைய இடத்துல சொல்லியிருக்கு, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். கரெக்டுங்களா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பாவம் செய்கிற, நான் சொல்றத கேளுங்க ஃபர்ஸ்ட். பாவம் செய்கிற ஆத்துமாதான் சாகும்னா குழந்தைங்களாம் ஏன் சாகுது? குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இப்ப ட்ராக் மாத்தக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன், மாத்தலாம் இல்லைங்க, நான் கரெக்டா தான் சொல்றேன். அதாவது பாவம் செய்கிற ஆத்துமாதான் சாகணும் அப்படின்னா பாவம்னு என்னன்னு தெரிஞ்சு அதை செய்யறான் பாத்தீங்களா, தப்பா செய்யறான் பாத்தீங்களா, அவன் தான் சாகணும். பிறந்த குழந்தை எந்தக்கா பாவம் பண்ணுச்சு, எதுக்கு அது சாகுது? அந்த ட்ராக் போகாதீங்க, ட்ராக் எல்லாம் கரெக்டா தான் போகுது. நீங்க ஆன்சர் பண்ணுங்க நான் கேட்ட கேள்வி. பாக்கலைன்னா அப்ப எப்படி அவர் வந்து மனுஷனுக்காக? அப்ப நீங்க வசனத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்க வசனத்தை தவறா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்னா சொல்றேன் கேளுங்க, கடவுளை விட்டு பிரியறது. அட சொல்றத கேளுங்க ஒரு நிமிஷம், சொல்றத கேளுங்க, போனதுக்கு நம்ம வீட்டுல திட்டுவாங்க, தொண்டை வேற வலிக்குது. ஏங்க நான் சொல்றத கேளுங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன், அவரு புரிய வச்சேன். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்.
அட சுதன் பேசக்கூடாது. நீங்க என்ன பேசுங்க சொன்னாரு அவரு? சொல்லுங்க. அவரை படுக்க வைக்கட்டான் யாரு இப்போ குறுக்க வந்தாரு, நீங்க சொல்லுங்க. ஓகே பிரதர், அதாவதுங்க பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும் அப்படிங்கிறது மரணத்தை பத்தி எங்க பேசலைங்க. அப்போ ஒருவேளை அந்த மரணத்தை பத்தி தான் பேசுதுன்னா குழந்தைங்க சாகக்கூடாது. அப்ப நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க வசனத்தை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்ன தெரியுமா அர்த்தம்? கடவுளை விட்டு போயிடுன்னு அர்த்தம், கடவுள் துணை இருக்க மாட்டாருன்னு அர்த்தம். அப்போ அந்த பாவம் செய்கிற ஆத்மாவே சாகுங்கிறது வந்து லிட்டரல் மீனிங்ல சொல்லப்படல. நேரடியா ஒரு மனுஷன் செத்து போயிடுவான்னு அது சொல்லல. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்டான பிரிவை பத்தி அது பேசுது. இதுதான் அந்த வசனத்துக்கான சரியான பதில். இப்ப நீங்க பேசுங்க. சரி பிரதர், நான் சொல்றேன் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லுங்க. ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னு இருக்கு பிரதர். இப்போ மரணத்தில் ஊத்துறாருன்னா ஆத்மாவை மரணத்துல ஊத்துறாருன்னா என்ன அர்த்தம் பிரதர்? அந்த வசனம் எடுத்துக்கலாம் பிரதர், ஒரு நிமிஷம். ஏன் அப்படின்னா அதனுடைய மூலமொழிகளை வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இப்போ புதிய ஏற்பாட்டிலேயே உண்டாகப்பட்டதும் இருக்கு, உண்டானதும் இருக்கு. அப்போ உண்டானதுங்கிறது படைப்புக்கும் பயன்படுத்தப்படுகிறது, வேறொரு காரியத்துக்காக உங்களை திசை திருப்புறாங்க பாத்தீங்களா, அதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த கான்டெக்ட் தகுந்த மாதிரி அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அந்த என்ன கான்டெக்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன் பிரதர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 53:12 நீங்க பேசுற சவுண்ட் கம்மியா இருக்கு பிரதர். நானே கொஞ்சம் பேச முடியாத இடத்துல இருக்காங்க. பிரதர் நான் வந்து மூலமொழி எடுத்து டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க.